சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா, நான் அவ்வளவா என்னோட லைஃப்ப வந்துட்டு நான் யோசிச்சு பிளான் பண்ணிலாம் பண்ணதில்ல. நல்லா வந்துட்டு விளையாடுவேன். நல்லா வந்துட்டு எல்லாரையும் கலாய்ப்பேன். யாராச்சும் என்ன பார்த்து, "நீ வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்னு?" சொன்னா, எனக்கு சத்தியமா என்ன பண்ண போறேன்னே எனக்கு தெரியாது. இந்த ஃபீல் வளர்ந்து வளர்ந்து நான் ஒரு நாள் ஒரு காலேஜ் முடிக்கிற டைம்ல வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேலை எடுத்துட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போனது வந்துட்டு ஒரு பைக் ஷோரூம்ல சேல்ஸ்மேனா. ரூ. 3000 தான் சம்பளம். அப்போ வந்துட்டு எனக்கு நம்மளுக்கு டேலண்ட் இல்லையா? நம்ம வாழ்க்கையில உருப்படவே மாட்டோமா? நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை என்ன? நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம வாழ்க்கையிலன்ட்டு நிறைய டீப்பா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் தான் வந்துட்டு சரி நம்ம வந்துட்டு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி யூரோப் வந்தது மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு. நான் அப்படி வரும்போது நான் ஆரம்பிச்ச வாழ்க்கை யூரோப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் மை லைஃப் வாஸ் பேக் இன் இந்தியா. அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் வாஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் கல்ச்சர். நான் போய் காலேஜ்ல படிக்கும் போது என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நர்ட்ஸா இருப்பாங்க. அண்ட் எனக்கு ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆரம்பிச்சிச்சு. நான் நிஜமாலே கரெக்டான டிசிஷன் எடுத்து தான் வந்தேனா அப்படின்னு. ரெண்டாவது, நீனே சமைக்கணும், நீயே தான் உன்னோட துணியை வாஷ் பண்ணணும், நீயே தான் நீ உன் வீடை மெயின்டைன் பண்ணணும். அண்ட் பேக் பேக் இன் இந்தியா தட் வாஸ் நாட் த கேஸ். ஸோ வாழ்க்கையே ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கணும்னும் போது இட் லுக் லைக் எ டிஃப்ரெண்ட் நார்மல் லைஃப் ஃபார் மீ. அண்ட் இந்த ஒரு நியூ நார்முக்கு நான் போறது வந்துட்டு ஐ had to build my own coping mechanisms, I had to come to that new norm somehow, because there is only two options there. Either I survive, I accept that this is my new norm, or go back to where I come from. And ரெண்டு விஷயத்துக்குமே எனக்கு கோப்பிங் மெக்கானிசம் தேவைப்பட்டுச்சு. If you are deciding to go back to what your normal state is, or if you want to accept what your new state is. நான் வந்துட்டு அப்படிதான் கோப்பிங் மெக்கானிசம் வந்துட்டு பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு டாபிக்ல we are going to dive deep into about discussing what coping mechanism is, how everyone is seeing coping mechanism, எப்படி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு, என்னென்ன கோப்பிங் மெக்கானிசம்ஸ் இருக்கு, உங்களோட அடிப்படை வாழ்க்கையில நீங்க என்னென்ன கோப்பிங் மெக்கானிசம்ஸ் உங்களை அறியாமையே நீங்க பண்ணிட்டு வரீங்க, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸை இன்னைக்கு நம்ம பேசி பார்ப்போம். ஸோ பாய்ஸ், உங்களோட தாட்ஸ் ஆன் திஸ்? So basically, I just want to say what coping mechanism is அப்படின்ட்டு ஒரு ஜென்ரல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன். ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன், இல்லை ஒரு பயம் தரக்கூடிய சுச்சுவேஷன், ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனை வந்து ஈஸ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ், ஸ்டெப்ஸ், இதெல்லாம் தான் வந்து கோப்பிங் மெக்கானிசம்ஸ். அது கான்ஷியஸாக பண்ணுவோம், அன்கான்ஷியஸாகவும் நம்ம பண்ணுறது உண்டு. ஸோ அது எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். எனக்கு வந்து இப்போ சூர்யா சொன்னதுல வந்து எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. இப்போ நீ சொன்னல, இப்போ அங்க யூரோப் போகும்போது யூ ஃபெல்ட் யூ ஹேட் அன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, do you think inferiority complex and inferiority are the same thing? நீ எந்த ஆங்கிள் கேக்குறேன்னு தெரியல, பட் just like a definition, like ரெண்டுமே சேம் தானா இல்ல is there anything different அப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு தெரியல எனக்கு. I feel it's the same, but எனக்கு என்னோட எனக்கு தெரிஞ்சு there's a difference. Inferiority na it's objective. Okay. Inferiority complex can be subjective. So ஒருத்தர் வந்து இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணலாம், ஆனா அவங்க வந்து இன்ஃபீரியரா இல்லாம இருக்கலாம். So எனக்கு சம்டைம்ஸ் வந்து நான் வரையறது வந்து எனக்கு பிடிக்காது, நல்லா இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். அது it could be an inferiority complex, but someone else can like it. So if I'm really a bad artist, objectively that's inferior. That's real inferiority. And then if that is good and if it's appreciated by few people and then I don't feel good about it, that is the inferiority complex that I have, that I need to overcome. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஒரு ஐடியா, ஒரு கான்செப்ட், இல்லைனா வந்து ஒரு சிச்சுவேஷன், ஒரு
விஷயத்தை விட இன்னொன்று வந்து சுப்பீரியராக இருக்கிறதுக்கோ இல்லை இன்ஃபீரியராக இருக்கிறதுக்கோ சான்சஸ் இருக்கு. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இஸ் வென், ஆஸ் ரித்தேஷ் செட், subjectively someone feels inferior when actually that is not the case, or even if it's the case, அந்த செல்ஃப் வந்து அதை யோசிச்சுக்கிறது தான் வந்து அசியூம் பண்ணிக்கிறது தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஆக்சுவலா ஆல்ஃபிரட் ஆட்லர்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிஸ்டோட புக்ஸ் வந்து கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதுல வந்து படிக்கும் போது ஐ ஹேட் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அது வந்து நான் ஷேர் பண்றேன் இப்போ. லைக் இப்போ நம்ம சின்ன பசங்களா இருக்கும் போது, லைக் கிட்டா இருக்கும் போது, வி ட்ரை டு டூ ஆல் திங்ஸ். லைக் இப்போ எல்லாருமே வந்து புதுசா கத்துப்போம், எல்லாமே பண்ணிட்டே இருப்போம், சரியா? அப்போ வந்து வில் பி இன் அ ஃபேஸ் லைக் அ சுப்பீரியர் கேரக்டர் மாதிரி இருப்போம். ஓகே, ஸோ வென் யூ ஸ்டார்ட் கம்பேரிங் வித் அதர்ஸ், சரியா? இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ பேசிக்கா ஒரு குழந்தைக்கு வந்து வரைய வருது, ஒரு குழந்தைக்கு வரைய வரல அப்படின்னா, அந்த வரைய வர குழந்தை வந்து வரைய வராத குழந்தை அது பார்க்கும்போது அந்த டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு இது வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை, அந்த அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி அங்க வருது, சரியா? ஸோ தட் இஸ் கால் இன்ஃபீரியாரிட்டி. அந்த இன்ஃபீரியாரிட்டி ஃபேஸ் வந்து இட்ஸ் ஆக்சுவலி அ குட் திங். அதை வந்து ரைட் வே யூஸ் பண்ணா, ஐ டோன்ட் ஹாவ் திஸ் பட் இஃப் ஐ டூ ஒர்க் ஆன் இட் ஐ கேன் இம்ப்ரூவைஸ், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். So when it comes to inferiority complexனா we'll generally term as a medical condition மாதிரி தான். So when complexன்றம்போது when this inferiority is used as an excuse யூஸ் பண்ணிட்டு, அது இந்த மாதிரி இப்போ நான் சின்ன வயசுல எனக்கு இந்த மாதிரி எஜுகேஷன் கிடைக்கல அதனால நான் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது இட்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அது ஒரு எக்ஸ்கியூஸா வச்சு அதையே வந்து பண்ணாம இருக்கிறது தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் அந்த புக்ல போட்டிருந்தது. ஸோ இட் கேவ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அந்த இடத்துல. ஆமா, இது ஆக்சுவலா நம்ம எல்லாருக்குமே அட் சம் பாயிண்ட் ஒரு விஷயத்துல ஏதாச்சும் ஒரு 1-2 விஷயத்துல இல்ல மேஜர் திங்ஸ் அந்த மாதிரி இருக்கும், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரிதான் இப்போ சொன்னியே, இன்னொருத்தனுக்கு வருது நம்மளுக்கு வரல. நான் வந்து ரொம்ப சின்ன வயசுல எல்லாம் நான் வந்து அவ்வளவுதான், நம்மளுக்கு எல்லாம் படிப்பே வராது அப்படின்னு தான் வந்து நான் நம்பிட்டே இருந்தேன். until I got to a point where I need to do this அப்படின்னு சொல்லிட்டு நான் when I started putting my mind to it, அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஓகே நம்மளுக்கும் படிக்க வருது, நம்மளாலையும் மார்க் எடுக்க முடியும், நம்மளும் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து புரியுது, நம்மளுக்கு புரிதல் இல்லாம அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. இந்த படிக்கிற பையனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? அவன் டைம் அண்ட் எஃபர்ட் போட்டிருக்கான், நான் டைம் அண்ட் எஃபர்ட் போடல. அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்ப இல்லை. அவ்வளவுதான் எனக்கு வந்து தெரிஞ்சது, கிளியரா தெரிஞ்சது வளர. அதுதான் கோப்பிங் மெக்கானிசம்குள்ள டைவ் இன் பண்றதுக்கு முன்னாடி ஐ திங்க் இட்ஸ் குட் தட் வி கொஞ்சம் நம்மள பொறுத்த வரைக்கும் கோப்பிங் மெக்கானிசம் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட டிஃபால்ட் லைஃப் ஸ்டைல் ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் ஸ்டைல் இருந்து when things change you get stressed and you need some sort of way to get back to your normal life or make the new change in your life as the normal state. And the methods தான் நம்ம வந்துட்டு இப்போ கோப்பிங் மெக்கானிசம்னு இப்போ நம்ம பேசுறோம், அப்படிதானே? ஸோ நம்மளோட லைஃப்ல ஆல்சோ இட் டசன்ட் ஹாவ் டு பி சேஞ்ச் இன் அவர் நார்மல் லைஃபா இருக்கணும் கூட இல்லை, ஒரு சடன் இன்சிடென்ட்டா கூட இருக்கலாம், ஒரு சடன் சிச்சுவேஷன் தட் வி ஆர் புட் இன் கூட வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு ப்ராப்ளமோ கிரியேட் பண்ணலாம். அதுல இருந்து அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்றது கூட வி யூஸ் கோப்பிங் மெக்கானிசம்ஸ். ஏன்னா எனக்கு இது ஒரு மேஜர் டவுட்டா இருந்துச்சு. ப்ராபப்ளி ஃப்ரம் மெடிக்கல் பேக்ரவுண்ட் யூ குட் புட் மோர் லைட் ஆன் திஸ். நம்ம திரும்ப நம்மளோட நார்மல் ஸ்டேட்டுக்கு போறதுதான் கோப்பிங் மெக்கானிசமா, இல்ல புதுசா இருக்கிற வாழ்க்கைய அடாப்ட் பண்றதுக்குமே கோப்பிங் மெக்கானிசம் தான் சொல்லுவாங்களா? ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேள்விதான். ஆனா நான் 100% அதுக்கு வந்து ஆன்சர் சொல்ல முடியாது. இட் குட் பி போத். ஏன்னா டிபெண்ட்ஸ் ஆன் what the person wants. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து இப்போ புது கண்ட்ரிக்கு போயிருக்காங்க, நான் சொன்னேன்ல, இப்போ நானும் நீனும் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ புதுசா வந்து இப்போ I have 2 choices. One, I can go back and find someone who I can relate to, anga Indians, fellow Indians, or I can change myself to fit in
to what the new environment is. So அதுல வந்து நான் வந்து 2 விதமா அதை ஹேண்டில் பண்ணவங்களையும் நான் பார்த்தேன். சில பேர் வந்து இப்போ தமிழ் பசங்க, தெலுங்கு பசங்க, மலையாள பசங்கலாம் வந்து அவங்கவுங்களோட டெமோகிராஃபிக்குள்ள போய் ஃபிட் இன் ஆகி தேர் கம்ஃபர்டபுள். அதே மாதிரி சில பேர் they go out of their way to go engage in the novelty of the situation, of the given situation. So நான் வந்து 2மே பண்ணேன். எனக்கு 2 விதமா எனக்கு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த இது இப்படி இருக்கு, அந்த குரூப் கூட பழகினா இப்படி இருக்குன்றதுனால நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்னால, ஒரு கியூரியாசிட்டினால பண்ணேன். I think the curiosity on itself was my coping mechanism, but then it happened to be my personality. ஆனா அது போக stressful situationsல I have definitely done a lot of coping mechanisms. இதுல வந்து listenersக்கு வந்து ஒண்ணே நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, so that they know what they can expect from this podcast episode. coping mechanismனு போட்டா கூகுள்லயே நிறைய வந்துரும். ஓகே, எல்லாத்தையும் நீங்க லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் நீங்க பாத்துடலாம். நாங்க வந்து அதை வந்து சொல்றதுல ஒரு பெருசா யூட்டிலிட்டி என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா what we can engage in அப்படின்றது எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் நீங்க இன்டர்நெட்ல பாக்குறத வச்சும் நாங்க வந்து அசோசியேட் பண்ணி நாங்க என்ன பண்ணியிருக்கோம், நாங்க என்ன பார்த்திருக்கோம், அந்த கோப்பிங் மெக்கானிசம்னு ஒரு டெஃபினேஷன் இல்லாம அந்த டெஃபினேஷனை எடுத்து நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இப்படிலாம் நம்ம வந்து முறுக்கி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் நாங்க வந்து பேச போறோம். இட்ஸ் கோனா பி a perspective exchange of the 4 of us based on what we've used as coping mechanisms. நான் என்னோட லைஃப்ல எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா there were like different phases where I used different sort of coping mechanisms. அதுல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கோப்பிங் மெக்கானிசம் இஸ் லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரிஸ் கிட்டே கேட்டிருப்போம். நம்மள சுத்தியே அது நடந்திருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் லவ் ஃபெயிலியர் ஆயிட்டோன்னு they like start to drink, அது வந்துட்டு ஒரு unhealthy way of coping mechanism, but you would have heard everyone doing that in some point in their life, right? அதுக்கப்புறம் there were like different stages. Then there was a stage where I know coping mechanism la vantu you need to solve the issue. So அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு பொறுமையா. அப்போ எனக்கு பொறுமை இல்லை. இப்போ ஐ எம் ஸ்ட்ரெஸ்ட், ஐ ஹாவ் ஆங்ஸைட்டி, ஐ ஹாவ் a big amount of stress in me, I'm not able to think that clearly அப்படின்னும் போது நான் என்ன பண்ணா நான் ஃபர்ஸ்ட் பொறுமையா ஆவேன், so that I can go and solve my issues அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணி எப்படி நீயே வந்துட்டு காம் டவுன் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு பாசிட்டிவ் வே ஆஃப் கோப்பிங் மெக்கானிசம் ப்ராசஸ்குள்ளேயும் போயிருக்கேன். இங்க வந்துட்டு மெடிக்கல் மெத்தட்ஸ் ஒரு மெடிக்கலி அப்ரூவ்ட் கோப்பிங் மெத்தட்ஸ் மட்டும் இல்லாம, do you think there is like an organic way or a natural coping mechanisms that's happening in everyone's life that is like prescribed இல்லாம? யா சரி, ஓகே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வந்து எனக்கு சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது பாட்டு கேட்கறது ஒரு பயங்கரமான கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி. அது வந்து அங்கேருந்து என்னை வேற ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ ஐ எம் நோ லாங்கர் ஃபீலிங் தட் சேம் நெகட்டிவ் எமோஷன். லிசனிங் டு சாங்ஸு, வேறு ஏதாவது யூடியூப்ல ஏதாவது ப்ளே பண்ணிக்கிட்டே வந்து மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, that I think is one of the things that I do on very regularly. இப்போ அவன் சொன்னான்ல மியூசிக் கேட்பான ஒரு ஆர்கானிக் வே ஆஃப் கோப்பிங் மெக்கானிசம் வந்து மெடிக்கலி வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் இல்லாம நேச்சுரலா அப்படின்றல அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, மெடிக்கலி இல்ல சைக்கலாஜிக்கலி இல்ல சைக்கோ தெரபியூட்டிக்கலி அப்படின்றதெல்லாம் வந்து செகண்டரி. ஏன்னா என்ன நடக்குதோ என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் ஆர்கானிக். அந்த ஆர்கானிக்கா நடக்கிறதுல we have identified things to classify into things so that we understand and can teach it to someone. இப்போ மியூசிக் அவனுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றத நான் வந்து ஒரு இன்னொருத்தங்கிட்ட நான் சொல்லணும்னா அதை ஒரு லிஸ்டா நான் வந்து லிஸ்ட் அவுட்
மியூசிக் கேட்கலாம், நீ மெடிடேட் பண்ணலாம், நீ எக்ஸசைஸ் பண்ணலாம்னு வந்து அவங்க கிட்ட சொல்றதுக்கு லிஸ்டா வந்து நான் யூஸ் பண்றேன். ஆனா இது எல்லாமே ஆர்கானிக்கா தான் நடக்குது. அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம் அப்படின்னு வந்து நேச்சர் படைக்கல. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம்னு நம்ம வந்து நம்ம ஜீனஸ், ஸ்பீஷீஸ், ஃபேமிலின்னு நம்ம கிளாசிபிகேஷனே நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்டடிக்கு தானே ஒழிய everything is dynamic, everything is just a mesh of things that's happening, and we try to understand this abstractness and list it out to learn and to teach, to make it easier. ஏன்னா ஒருத்தரும் அதை பண்ண தேவையில்ல. ஒருத்தரும் உட்காந்து இது என்ன ஜீனஸ், என்ன ஃபேமிலி, என்ன ஸ்பீஷீஸ்னு வந்து ஒரு விஷயத்த யோசிக்க தேவையில்ல. என்னென்ன கோப்பிங் மெக்கானிசம் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தரும் யோசிக்காம இட்ஸ் ஆல்ரெடி பிரசன்டட் இன் அ வே. ஸோ அதனால எல்லாமே ஆர்கானிக் தான். ஓகே, நம்ம வந்து டெய்லி லைஃப்ல நீங்க எல்லாம் ஓகே யூஸ் பண்ற, உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க கான்சியஸா பண்ற சில கோப்பிங் மெத்தட்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லுங்க. இல்ல எனக்கு வந்து எப்படின்னா, இருக்கவே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள தொல்லை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட உங்களுக்கு தெரியும். தலையில தான் நாங்க தானே தெரியும் எங்களுக்கு. அது ஒரு பயங்கரமான கோப்பிங் மெக்கானிசம். அது அவங்களுக்கு என்ன ஃபீலிங்கோ என்ன வேலையோ அதெல்லாம் வந்து நம்ம மைண்டுக்கே வராது. கேள்றா என் கதைய அப்படின்னு சொல்லி அது ஒரு பயங்கரமான கோப்பிங் மெக்கானிசம். அது வந்து தெரியல மத்த இது வந்து என்டையர் ஜெண்டர் எல்லா ஜெண்டருக்கும் பொருந்துமான்னு தெரியல. பட் பசங்களை வந்து ஜென்ரலா வந்து அவங்க அசிங்கமா திட்டுறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும். ஒரு பயங்கரமா ஒரு ப்ரோ ஜோன்ல வந்துரும் நம்ம. அது ஒரு நல்ல விஷயம். ஆமா ஆமா, எனக்கு நீ இந்த கதையெல்லாம் சொல்லும் போது எனக்கு கோப்பிங் மெக்கானிசம் உன்னை அசிங்கமா கேட்கறது, திட்டுறது. ஆமா, அந்த மன ஆறுதல் அசிங்கமா கேட்டு முடிச்சிட்டான்னு வச்சுக்கோயேன், அப்படியே மனசுல ஒரு கோப்பிங் மெக்கானிசம் ஆகும் பாத்தியா, அதுவே ஒரு கோப்பிங் மெக்கானிசம் தான். சில வார்த்தைகள்லாம் சொல்லி முடிக்கும் போது அந்த ஒரு எம்பசைஸ் பண்ணி சொல்லி முடிக்கும் போது ஒரு ஃபீலிங் ரிலீஸ் ஆகும், அதுவே ஒரு கோப்பிங் மெக்கானிசம் தான். பேசுற பேச்சுக்கு சொல்லுங்க, கண்டினியூ. அப்புறம் வந்து எனக்கு வந்து ஆர்ட் வந்து பிடிக்கும். ஸோ ஏதாவது வரைஞ்சானா ஐ ஃபீல் பெட்டர். அண்ட் தென் ஏதாவது தனியா போய் உட்காந்து, ஆக்சுவலி தனியா போய் உட்கார்றது வந்து ஒரு பயங்கரமான, எனக்கு பர்சனலா வந்து தனியா போய் உட்கார்றது, தனியா பைக்ல சுத்துறது, அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கு எனக்கு. எனக்கு வந்து டிரைவிங் வந்து ரொம்ப 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 அது வந்து கோப்பிங் மெக்கானிசம்ன்றத தவிர்த்து கூட அது அதுக்கும் மேலன்ற மாதிரி டிரைவ் பண்றது. எங்கேயாச்சும் ஒரு லாங் டிரைவ் போறது, அது வந்து ஒரு பியூட்டிஃபுல். எங்கேயாச்சும் ஒரு லாங் டிரைவ் போவேன், தனியா போவேன், பாட்டு கேட்டுட்டே போவேன், ஒரு காஃபி ஷாப் எங்கேயாச்சும் ஒரு ஸ்மால் டவுன்ல போய் உட்காந்து, தெரியாத ஒரு ஸ்மால் டவுன்ல காஃபி ஷாப் உட்காந்து அப்படியே ரீட் பண்றதோ இல்லாட்டி அப்படியே சாலிட்யூட் என்ஜாய் பண்றதோ, அது ஒரு பியூட்டிஃபுல்லான. ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இதான் நான் பண்ணுவேன். ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு கோப்பிங் மெக்கானிசமா எனக்கு இருக்கும். அப்புறம் ரீடிங், ஆப்வியஸ்லி ரீடிங் வந்து உங்களுக்கே தெரியும், ரீடிங் வந்து எனக்கு எவ்வளோ பெரிய கோப்பிங் மெக்கானிசம். படிக்கிறதே கோப்பிங் மெக்கானிசம் வச்சுட்டு என்ன சொல்றியா நாயே? டேய் நீ வந்து அதாவது புக்கு படிக்கிறவனுக்கும் உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் எல்லாருக்கும் வந்து தெரியும்டா. அந்த ஸ்கூல்ல காலேஜ்ல நானும் படிச்சேன். கிடையாது. அதுக்கு நல்ல வேலை எம்கே என் கூட இருக்கான். இல்லாட்டி நீ இந்த மாதிரி சொல்றத வந்து வியூவர்ஸ்ல என்ன நினைப்பாங்க, நீ வந்து பேசாதடா, பேச்சாடா பேசியிருக்கேன், கொஞ்ச நஞ்சா பேச்சா பேசியிருக்கேன். சரி அதை விடு. எனக்கு இப்ப ஆங்கர் கோப்பிங் மெக்கானிசம் எனக்கு வந்து தேவைப்படும். அதுதான் இப்ப வந்து இதுல வந்து பாத்தேன்னா, இப்ப நான் பண்ணது கூட ஒரு ஹியூமர், சர்காசம், அதுவும் ஒரு கோப்பிங் சீரியஸ் கோப்பிங் மெக்கானிசம் தான். ஏன்னா நீ பாரு எத்தனை கமீடியன்ஸ் அவங்களோட வந்து வாழ்க்கையில இருக்கிற எல்லா கடுப்புகளை ஆன் ஸ்டேஜ் வந்து அது மெட்டீரியலா மாத்தி ஒரு மானிட்டைஸ் பண்ற அளவுக்கு பியூட்டிஃபுல்லா ஒரு கொண்டு வந்து ஒரு ஹியூமரை கொண்டு வரதே ஒரு கோப்பிங் மெக்கானிசம் தான். இப்போ வந்து நீ உனக்கு வரையறது பிடிக்கும்ன்ற எத்தனை ஆர்டிஸ்ட் இந்த ஹிஸ்டரி அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸ வந்து கோப்பிங் மெக்கானிசம் மூலியமா, எத்தனை போய்ட்ஸ் அவ்வளோ போய்ட்ரியே வந்து ஒரு இன்டென்ஸ் எமோஷன் இல்லைன்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலனா அது வந்து வராது. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ல தான் நம்ம கோப்பிங் மெக்கானிசம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷனை ஒருத்தர் கிட்ட சொல்றதோ இல்ல ஒரு விதமா வெளிப்படுத்துறதோ, அந்த ஒரு இமோஷனை வந்து மேனிஃபெஸ்டேஷன் இன்டு சம்திங் எல்ஸ்,
அது வந்து ப்ரொடக்டிவா டிஸ்ட்ரக்டிவான்றது தான் வந்து டிஸ்ட்ரக்டிவ் கோப்பிங் மெக்கானிசம், அப்புறம் ப்ரொடக்டிவ் கோப்பிங் மெக்கானிசமா மாறுது. ஆனா ஒரிஜினலி அது என்னன்னா ஒரு இன்டர்னல் இமோஷனல் ஒரு அப்டிராக்ட் திங், அதை வந்து வெளில கொண்டு வரும். அதை வந்து ஒரு ஒரு ஆர்ட் ஒர்க்கா மாறுது, ஒரு போய்ட்ரியா மாறுது, ஒரு ஸ்டாண்டப் காமெடியா மாறுது, ஒரு ஒரு ரிலீசிங் த்ரூ எக்ஸசைஸா மாறுது. ஸோ ஒரு அப்டிராக்ட் திங்கை வந்து எடுத்து எக்ஸ்பிரஸ் பண்றோம். இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர் நான் யோசிச்சது என்னன்னா, இந்த கோப்பிங் மெக்கானிசம் பத்தி யோசிக்கும் போது இல்ல, ஜென்ரலா நான் வந்து போய்ட்ரி பத்தி, ஏன் போய்ட்ரி வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு, ஏன் ஆர்ட் வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு யோசிக்கும் போது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்டிராக்ட் ஃபீலிங் அண்ட் இமோஷன் நம்ம நெஞ்சில இருக்கும்ல. எந்த ஒரு ஃபீலிங்கா இருந்தாலும் ஒரு டீப் மீனிங்ஃபுல் டீப் ஃபீலிங், அது எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ், அதை வந்து லாங்குவேஜ் இஸ் த மோஸ்ட் பிரிமிட்டிவ் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங். ஓகே, ஆஃப்டர் யூ ஃபீல் சம்திங் சோ டீப்லி, அதை லாங்குவேஜ் மூலம் எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது உனக்கு ஐயோ என்னோட ஃபீலிங் நான் இன்னும் சொன்னா நல்லா இருக்குமேன்னு தோணும். அப்படி இருக்கும்போது போய்ட்ரியில வந்து ஏன் வந்து ஹிட் ஆகுதுன்னா, நம்மளுக்கு தட் இஸ் த க்ளோசஸ்ட் யூ டச் தட் அப்டிராக்ட்னஸ். இன்னொருத்தரோட எக்ஸ்பிரஷனை வந்து நீ புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ரைட்டர் இல்ல எந்த ஆர்டிஸ்ட் வந்து அந்த க்ளோசஸ்ட் வராங்களோ உன்னோட அப்டிராக்ட் இமோஷனுக்கு, அவங்க யூல் ரெசனேட் வித் தெம். அதனால்தான் சம் போய்ட்ரி அண்ட் சம் ஆர்ட் அண்ட் எனி ஆர்ட் ஃபார்ம் ஃபார் தட் மேட்டர், மூவியா இருக்கணும், எது வந்தாலும் வந்து ஹிட் ஆகிறது காரணமே அந்த ஒரு அப்டிராக்ட் இமோஷனை கம்யூனிகேட் பண்றதுல க்ளோசஸ்ட், this is the one that got closest to it அப்படின்றதுதான். அதை வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்கா பார்த்தா அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். And it's a coping mechanism from the other side. They've expressed it because they've coped up with it. So அப்படி நான் பாக்குறேன். நான் ஆஃபீஸ்ல இருக்கும் போது நிறைய மீட்டிங்ஸ் இருக்கும். ஸோ மைண்ட் ரொம்ப க்ளவுட் ஆயிடும். அப்போ வந்துட்டு ஐ வில் கோ ஃபார் அ வாக் ஆர் ஐ வில் லிசன் டு மியூசிக். தனியா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு மீலை தனியா சாப்பிட்டு வந்துடுவேன். சும்மா நான் மட்டும் போய் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவேன். இட் கிளியர்ஸ் மை ஹெட். இப்போ ரீசெண்டா லாஸ்ட் 1 year ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் எனக்கு வந்துட்டு ரன்னிங் இஸ் லைக் now started being a very important part of my life. எனக்கு ஏதாவது ரொம்ப மைண்ட் ரொம்ப அப்படியே மைண்ட் சில டைம் உன்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது தெரியுமா, உன் தாட்ஸை. நிரம்ப வெடிக்க தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். யூ won't know how to stop these thoughts-ன்ற மாதிரி இருக்கும் தெரியுமா. ரொம்ப ஓவர்வெல்ம்டா ஃபீல் பண்ணும் போது ஒரு ரன் போயிட்டு வந்தேன் அப்படின்னா, now it's helping me to like calm myself down. I don't know if it's the endorphins that's being released when you do the exercises or what, or it's நான் run பண்ணும்போது I will try to think a lot of stuffs, and then and the tirednessலயே you will start to think only the most important. எனக்கு என்னமோ தெரியலடா, I don't know, I feel I'll get some clarity in all the issues that I have. நான் அப்படியே ஓடும் போது நான் ஆரம்பிக்கும் போது அப்படியே கிளவுடடா இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிளாரிட்டி வரும். ரன்னை முடிக்கும் போது ஒரு அமைதி இருக்கும் அந்த தாட் ப்ராசஸ்ல. தென் ஐ நோ ஓகே திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ் டு ஃபோக்கஸ். அது அந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராக்டிசஸ் இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இதான் மேஜரா இப்படிதான் என்னோட டே டு டே லைஃப்க்கு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிக்கிறதுக்கு இதுதான் நான் பண்றேன். நான் வந்து ஒரு இன்சிடென்ட் சொல்ல போறேன் தட் ஐ ஹேட் டிஃபிகல்ட்டி கோப்பிங் வித் ஃபார் செவரல் இயர்ஸ். ஓகே, த டெத் ஆஃப் மை ஃபாதர். அதை வந்து ஆரம்பத்தில் வந்து பெயின், சாரோ அதெல்லாம் இருந்துச்சு, நெகட்டிவ் இமோஷன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. பட் வென் ஆஸ் டைம் கோஸ் யூ வில் சம்ஹவ் ஹாவ் டு, ஐ ஹேட் டு சம்ஹவ் கோப் வித் இட், கம் டு டர்ம்ஸ் வித் இட் அண்ட் ஃபைண்ட் ஒரு பாத். ஓகே, பிகாஸ் சம்திங் வாஸ் நாட் ஓகே. அந்த எம்டினஸ் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் அதை டீல் பண்ணுறதுக்கு வந்து கான்ஷியஸாக ட்ரை பண்ணனா இல்லையான்னு தெரியல. பட் சில ஸ்டெப்ஸ் நான் வந்து என்ன எடுத்தேன்னா, ஐ ட்ரைட் மேக்கிங் மை செல்ஃப் ரிசெம்பிள் லைக் ஹிம், நாட் ஃபிசிக்கலி பட் இன் த வே ஐ திங்க் அண்ட் டாக் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். ஸோ இன்ட்ரெஸ்டிங்லி நான் வந்து வீட்டில் அப்பா கிட்ட மட்டும்தான் மலையாளத்தில் பேசுவேன். மற்ற எல்லாருக்கிட்டையும் தமிழில் தான் பேசிட்டு இருந்தேன். மலையாளம் நான் படித்ததில்லை, எனக்கு தெரியாது. ஸோ ஆஃப்டர் ஹி பாஸ்ட் அவே ஐ ஸ்டார்டட் learning Malayalam through old Malayalam songs.
ஸோ அதுவே இப்போ என்னவாயிடுச்சுன்னா, நவ் ஐ லிசன் டு அ லாட் ஆஃப் ஓல்ட் மலையாளம் சாங்ஸ். மலையாளம் நல்லா தெரியும், பேச தெரியும், எழுத தெரியும், படிக்க தெரியும் அப்படின்றது அந்த லெவலுக்கு நான் வந்த உடனே எனக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை, ஒரு அந்த கேப் ஃபில் ஆன மாதிரி ஒரு ஐ ஹவ் கம் டு டேர்ம்ஸ் வித் இட். ஐ ஹவ் அண்டர்கான் தட் சேஞ்ச் அண்ட் நான் சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன். அதிலிருந்து நான் வந்து கடந்து வந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்தது. இன்ஃபேக்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி I have never noticed these things while he was there. இப்போ வந்து எனக்கு அவர் பண்ற சில மேனரிசம்ஸ்லாம் வந்து எனக்கு இருக்குதோ அப்படின்ட்டு எனக்கே தோண ஆரம்பிச்சிருக்கு. அது கோஇன்சிடென்ஸா இல்லை அப்படிதான் இருந்தது, இப்போதான் எனக்கு அது தெரியுதா அப்படின்னு தெரியல. பட் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட் இப்போ வீட்டில் வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கும், ஒரு எம்டினஸ் கிரியேட் ஆயிருக்கும் ஆஃப்டர் ஹிஸ் பாசிங் அவே. I somehow, instead of looking up to someone to fill that space, unconsciously or consciously, I somehow became that person. அந்த ரோலை ஃபில் பண்ற ஒரு ஸ்பேஸுக்கே நான் வந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. டேக்கிங் அப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டூயிங் வாட் இஸ் நீடட் ஃபார் த ஃபேமிலி அண்ட் திங்கிங் இன் லாங் டேர்ம்ல யோசிக்கிறது. நானே ஒரு பாயில இருந்து ஒரு மேனா மெச்சூர் ஆகிறதுக்கு அது இதுதான் ஒரு ரொம்ப ஒரு கீ ஃபேக்டரா இருந்திருக்கு. என்னோட இந்த லாஸ் தான் வந்து ஒரு பெரிய கீ ஃபேக்டரா இருந்திருக்கு. ஸோ ஐ திங்க் 100%. these are some of the ways that 100%. Beautiful, right? Beautiful. இது நம்ம ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லயுமே டச் பண்ணியிருப்போம், பேரண்ட்ஸ் மேகோ அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் தட் இஸ் அ கோப்பிங் மெக்கானிசம். இப்போ எனக்கு வந்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்க தாத்தா he passed away. அண்ட் தென் அதுக்கப்புறமா ஐ திங்க் நீ சொன்ன மாதிரி அவங்களோட பிஹேவியர்ஸோ இல்லை அவங்களோட பிடிச்ச விஷயங்களையோ நீ பண்றது இஸ் a way to let yourself know that they still exist in you and you can cope up with that loss in that way. எங்க தாத்தாக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு 4:30 மணிக்கு எழுஞ்சுக்கணும் அப்படிலாம் ஆசை இல்லை. ஆனா எங்க தாத்தா எப்போதுமே சொல்லுவாரு, ஸ்டார்ட் யுவர் டே ஏர்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? Well, I really don't believe in that before that. But now, somehow I convinced myself that I will believe that. And I started like making that my own version of the belief system that I would want to, make it happen. Okay. So, அது இருக்கு. Plus, ஒரு சில இடத்துல அந்த மாதிரி டிசிஷன்ஸே நம்ம எடுத்திருப்போமா அப்படின்னு தெரியாது. If the person you lost வந்துட்டு இருந்திருந்தாங்கன்னா அந்த மாதிரி நீ டெசிஷன்ஸ் எடுத்திருப்பேன்னு தெரியல. பட் சின்ஸ் நவ் தே எக்ஸிஸ்ட் இன் யூ, a part of them lives in you, you start to make decisions like how they make decisions. But this is like, எனக்கு தெரிஞ்ச I agree. some of the decisions you make, உன்னோட தாட் ப்ராசஸ் வந்து பார்க்கும் போதே எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா, is this Surya or is this your grandfather's influence of Surya அப்படின்றதே எனக்கு தெரியும். ஸோ அதுல வந்து அதுல எனக்கு நான் நோட்டீஸ் பண்ணது உங்ககிட்ட, you've taken the wisdom of his thought process and then you've seamlessly absorbed it and then you're using it for your decision making now. In fact, நீ வந்து உன் தாத்தா வந்து உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் என்கிட்ட சொல்லி நானே I've used it. So இது வந்து எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகுது பார். ஒரு லைஃப், ஒரு விஸ்டம், ஒரு டீச்சிங், அது வந்து நீ என்கிட்ட சொல்லி அது வந்து எனக்கு சம்டைம்ஸ் என்னோட டிசிஷன் மேக்கிங் அப்போ நீ வந்து மெயினா ஒன்று சொன்னது வந்து ஒரு விஷயத்த வந்து பவுன்ஸ் செவுத்துல அடிச்சு பாத்துடணும், பவுன்ஸ் பண்ணி பாத்துடணும், செஞ்சு பாத்துடணும். தோக்குற ஜெயிக்கிறன்றது இல்லை, செஞ்சு பார்க்கணும் அப்படின்றது என் மைண்ட்ல உன் தாத்தா சொன்னதுன்றது என்கிட்ட நீ சொன்ன. என் மைண்ட்ல அது எவ்வளோ ஸ்ட்ராங்கா பதிஞ்சு பேர்ன் ஆயிருக்கு பாரு என் மெமரியில. ஸோ நான் ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுக்கும் போது இது வேணாம் அப்படின்லாம் யோசிக்கும் போது இல்லை நம்ம பண்ணி பாத்துடணும் அப்படின்றது உன் தாத்தா வந்து ஒரு நாள் உன்கிட்ட சொல்லி அது வந்து என்கிட்ட நீ சொல்லி அது வந்து என்னோட டெசிஷன் மேக்கிங்கே வந்து அதை வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்படின்னா how far a life can extend beyond the physical.
Yes. Yeah. Yeah. That's Yeah. amazing. Yes. அதுதான் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அது. Yeah. இந்த தாட்ஸ் பத்தி சொல்லும்போது எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்த ஒரு விஷயம். ஐ திங்க் இந்த நான் ஃபிலாசபி இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சு யோசிக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரிலாம் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முன்னாடி வந்து மதராசப்பட்டினம் படத்துல வந்து ஒரு பாட்டு வரும், நாமுத்துக்குமார் எழுதின பாட்டு. அதுல வந்து ஒரு லைன் இருக்கு. நான் வந்து அப்படி எதையுமே பார்த்ததில்ல, அந்த மாதிரி அந்த அளவுக்கு டீப்பா நான் எதையுமே பார்த்ததில்ல. நான் ரொம்ப ரொம்ப சர்ஃபேஸ் லெவல்லே இருந்துட்டு தான் இருந்தேன். என் அப்பா ஒரு நாள் என்கிட்ட கூப்பிட்டுட்டு அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும்போது இந்த லைன் கேளு, இந்த லைன் கேளு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். நான் கேட்டேன், அந்த லைன் என்னன்னா, பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லையே அப்படின்ற லைன். ஓகே, அதோட ஆழம் அர்த்தம் இதெல்லாம் எனக்கு வந்து அப்போ புரியல. பட் ஹி வாஸ் வெரி கீன் அபவுட் நோட்டிசிங் வெரி போயட்டிக் அண்டர்டோன்ஸ் இருக்கிற லைன்ஸை எடுத்து நோட்டீஸ் பண்ணி எனக்கு அதை காமிச்சுக்கிட்டே இருப்பார். ஓகே, நான் அதை கவனிச்சதே இல்லை. போக போக இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஐ லுக் ஃபார் திங்ஸ் லைக் தட். நான் வந்து அதை தேடி தேடி பார்க்குறேன், அதோட அர்த்தங்கள் புரிஞ்சுக்கிறேன், அதோட ஆழங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் அப்படியே மைண்டே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த லாஸ் ஆஃப் சம்ஒன், அந்த லாஸ் ஆஃப் சம்ஒனை எப்படி கோப் பண்றோம் அப்படின்னு நம்ம பேசும்போது இன்னும் ஒரு சில விஷயங்களையும் சேர்த்து பேசணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அழுகுறதா இருக்கட்டும், இட்ஸ் ஐ ஃபீல் இட்ஸ் அ பயாலஜிக்கல் வே ஆஃப் த பாடி ட்ரைங் டு கோப் அப் வித் த ஸ்ட்ரெஸ். அழுகுறதே இட்ஸ் அ பயாலஜிக்கல் வே ஃபார் அஸ் டு கோப் அப் வித் ஸ்ட்ரெஸ். அதான் இருக்கட்டும். மேஜரா நான் பேச வேண்டியது அப்படின்னா, இது வந்துட்டு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மைட் அக்செப்ட் ஓ மே நாட் அக்செப்ட். பட் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குல்ல, ரிலிஜியஸ் ரிச்சுவல்ஸ் ஆஃப்டர் சம்ஒன் இஸ் பாஸ்ட் அவே, அது வந்துட்டு எனக்கு ஒரு அதை நம்ம ஆராயவே நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் நான் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் those rituals are a way, that was set for us to cope the loss. And the rituals will distract you. நான் நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அவங்களோட க்ளோஸ்ட் ஒன்ஸ் இறக்கும் போது அந்த ரிச்சுவல்ஸ் நான் பிலீவ் பண்ணலனாலும் ஐ வுட் சப்போர்ட் த ஃபேமிலி டு ஃபாலோ தோஸ் ரிச்சுவல்ஸ். ஏன்னா ஒரு ரிச்சுவலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா, இட் வில் டேக் யுவர் மைண்ட் ஆஃப். இட்ஸ் அ டிஸ்ட்ராக்ஷன். ஒன்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த லாஸை இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தனா, ஏன்னா தட் இஸ் ஹேப்பனிங் லைக் ஆன் த இமீடியட் டே when you lose someone. It's not like 1 month after or 2 months after. ஆக்சுவலி எனக்கு அது வந்து டிஸ்ட்ராக்ஷன்றதை விட accepting what has happened and sending them off in a particular way. Accepting it 100%. அந்த வைப் தான் எனக்கு கிடைச்சிருக்கு அந்த ரிச்சுவல்ஸ்ல இருந்து பாக்கும்போது. Probably ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நான் ஏன் டிஸ்ட்ராக்ஷன் சொல்லிட்டேன். மேபி அக்செப்டன்ஸ் இஸ் a better word. நான் டிஸ்ட்ராக்ஷன் சொன்ன அந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தங்க நம்ம லைஃப்ல இருந்து இறந்துட்டாங்கன்னு வையேன், மைண்ட் மறுபடியும் அதே தான் நினைச்சிட்டு இருக்கோம். till a point where you numb yourself. You won't know what you're thinking. நீ அழுது முடிச்சிருப்ப, ஓகேவா, tears won't come. You won't know what you're thinking. You will not know how to process that thought. ஓகேவா, ஒன்னு ரியாலிட்டி கொண்டு வரதுக்கு வாழைப்பழத்தை ஏத்தி வைங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்லும் போது your mind is like working against all the pain. They are making your mind to work so that you can come to the reality. You don't get lost. And the immediate safety net paakren and the rituals. Okay. That's happening like on the same day or the next day after the person dies. Most of நம்மளோட ஊர்ல அப்படிதான் நம்ம பண்றோம். ஸோ அது வந்துட்டு ஒரு சேஃப்டி நெட்டா இருக்கு அப்படின்னு தோணுது. அது ஒரு விஷயம் நான் பார்த்தேன். ரெண்டாவது வந்துட்டு எல்லாரும் வந்து ஒப்பாரி வைக்கிறது, எல்லாரும் வரும்போது நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இறந்தவங்களோட ஃபேமிலி ஒருத்தவங்க புதுசா வந்தா மறுபடியும் அழுவா இருப்பாங்க எல்லா பிரச்சனையும். ஏன்னா even if you do that like thousands of time, you wanna say
about all these things again and again and again because your heart hasn't accepted that this person is no more in the physical world. So நான் ஒருத்தர் வரும்போதும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லி அழுவாங்க. ஆமா. But that's also it's a process where they are trying to ease out the pain or take the pain out. அது சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க, ஆகுதா, சில பேருக்கு ஆகாது, சில பேருக்கு ஆகும். பட் ஐ திங்க் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் வந்துட்டு ஒரு அன்செட் ஒரு வெரி அன்கன்வென்ஷனல் வே ஆஃப் கோப்பிங் மெத்தட்ஸ்ன்னு நான் தோணுது. அண்ட் நீ நல்லா பாத்தீங்கன்னா எல்லா கல்ச்சருமே வில் ஹாவ் சம் சார்ட் ஆஃப் அன்கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் ஆஃப் கோப்பிங் மெக்கானிசம். நம்ம டெத்தை பத்தி பேசணும், நான் மற்ற விஷயங்களையும் நான் சொல்றேன். பட் இன்னும் இந்த டெத் இந்த லாஸ் ஆஃப் சம்ஒன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டு எக்ஸாக்ட்லி சொல்டா. இல்ல இதுல வந்து நீ அதுல ரிலேட்டடா நான் want to slip in a point. ஒப்பாரி வைக்கிறது, it's one of the ways to express the emotions, அதாவது letting out and the releasing of energy. Yes. அது வந்து கொஞ்சம் நஞ்சம் மீதி இருக்கிறதையும் வெளில ஒப்பாரி வச்சு தள்ளுறாங்க. சோ அது வந்து எனக்கு இப்போ வந்து யோசிச்சு பார்த்தா எனக்கு இது ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜி அந்த ஒப்பாரி வைக்கிறது. ஏன்னா நீ ஒப்பாரி வைக்க வேணாம்னு நினைச்சாலும் ஒப்பாரி வைக்கணும்ன்ற ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அதை பண்ணும் போது ரிலீசிங் திங்ஸ், அதுவும் ஒரு கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் டெத் ஆஃப் த லவ்ட் ஒன்ற வரும்போது இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல நம்ம பாக்குறது எல்லாரும் வந்து ஃப்ரண்ட்ல வந்துட்டு they will say something about something that changed their life, an insignificant thing அவங்க வந்து பண்ணது, நல்லது பண்ணது, அவங்களோட லைஃப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஷேர்ட் மெமரி வந்து சொல்லுவாங்க. அது வந்து it's almost like celebrating the person's life. Now that it's done, let's talk about the things that influenced me. அத வந்து நான் வந்து ஷேர் பண்ணோம், ஒரு நல்ல மெமரி, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பிபி இறந்தாருல்ல, அது வந்து எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு ஆர்டிஸ்ட், நம்ம எல்லாரோட மைண்ட்ல ஒரு ஆர்டிஸ்ட். நாங்க வந்து எஸ்பிபி இறந்த போது எங்களுக்கு வருத்தமா தான் இருந்தது ஃபேமிலியோட இருந்தப்போ. அப்போ வந்து நாங்க வந்து கோப் பண்ணது எப்படின்னா, அதை வந்து எப்படி நாங்க பண்ணோம்னா, நாங்க எல்லாரும் வந்து வேன் எடுத்துட்டு we went for a long drive, no specific location, just for a long drive. ஃபுல்லா அப்போல இருந்து இந்த காலம் வரைக்கும் எஸ்பிபி பாடின பாட்டெல்லாம் பிளே பண்ணிட்டு we went for a long drive, sing along, கேட்டுட்டு ரசிச்சுட்டு. it was our நாங்க வந்து we called it celebrating SPB's life. அன்னைக்குதான், அன்னைக்கோ அதுக்கு முன்னாடி நாள் இறந்தாரு, ஆனா நாங்க வந்து இப்படி நாங்க கோப் பண்ணோம். ஸோ லெட்ஸ் லுக் அட் திங்ஸ் தட் எஸ்பிபி ஹஸ் கிவன் அஸ். என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஒரு ஆர்டிஸ்டா அவர் வந்து லைஃப் லாங் இருந்து நம்மளுக்கு இவ்வளவு பெரிய கிஃப்ட் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. திஸ் இஸ் நாட் கோனா டை ஆஃப் அட் ஆல். அதனால நாங்க வந்து அது செலிப்ரேஷனா நாங்க வந்து இது பண்ணோம். அது வந்து இட் ஃபெல்ட் லைக் ரிலீஃப். ஒரு சின்ன ஒரு கிரீஃப் வந்து அந்த மாதிரி என்ஜாய்மெண்டா செலிப்ரேட்டிங் ஹிஸ் லைஃப், செலிப்ரேட்டிங் ஹிஸ் ஆர்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டோம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு கோப்பிங் ஸ்ட்ராட்டஜியா, கோப்பிங் மெக்கானிசமா இருந்தது எங்களுக்கு, டு அக்செப்ட் someone, some great artist's death by celebrating his artwork that he's given to humanity. அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து அது வந்து பர்சனல் மெமரிஸ் அதெல்லாம் இருக்கும். ஆனா நம்ம எல்லாருக்கும் எஸ்பிபின்றது ஒரு 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 ஆர்ட் கிஃப்ட் அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அதை நாங்க செலிப்ரேட் பண்ணோம். அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருந்தது எங்களுக்கு. சரிமா, நீ சொல்ற. எனக்கு வந்து நான் வந்து இப்போ எல்லாமே வந்து கேட்டுட்டு தான் இருந்தேன் நானு. லைக் எனக்கு என்னன்னா, இப்போ அப்பா இறக்கும்போது கூட ஐ ஃபெல்ட் லைக் எனக்கு கோப்பிங் மெக்கானிசம் வந்து இருந்தது. ஆனா வந்து நிறைய வந்து என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஏன்லாம் எனக்கு தெரியல. பட் ஒன் திங் விச் சாட்டிஸ்ஃபைங் ஃபார் மீ வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ எல்லார் கதையிலையுமே வந்து there was something, ஒரு விஷயம் என்ன இருந்ததுன்னா, they didn't die actually. Some part of them still reside in us. அந்த ஒரு கான்செப்ட் வந்து நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா we will not feel bad about it. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம இருக்கிற வரைக்கும், லைக் அந்த ஹாரி பாட்டர்ல சொல்ற மாதிரி we live in you அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட காட்டுவாங்க. நம்ம கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு அதை தெரிஞ்சுட்டாலே we won't even feel அந்த ஒரு எப்படி சொல்றது, நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்றது ஒரு அந்த நினைப்பே வராது அப்படின்றது என்னோடது. அது ஒரு மேஜர் ஃபேக்டர் எனக்கு. அப்பா இல்லைனாலுமே வந்து ஐ ஸ்டார்டட்
டூயிங் திங்ஸ் லைக் அவன் சொன்ன மாதிரி தான். ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் வை ஹி டிட் ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ சில இடத்துக்கு போகல, சில இடத்துக்கு அமைதியா இருக்கிறாரு. ஐ ரியலைஸ் வை ஹி வாஸ் சைலண்ட். நான் இருந்து பார்த்ததுக்கு வை ஹி வாஸ் சைலண்ட் சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங் ஆல் தோஸ் திங்ஸ் லைக் ஹவ் ஹி யூஸ் டு டூ. அதெல்லாம் பண்ண எனக்கு வந்து ஐ ஸ்டார்டட் கெய்னிங் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். லைக் அவர் நான் பண்றதுக்கு அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டா பண்ணுவாரு. லைக் ஐ வாஸ் டு வண்டர் ஏன் அது பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸே இல்ல அவருக்கு ஆக்சுவலா நிறைய பேர். அப்படி இல்லாதப்போ ஏன் இல்ல, லைக் அவரோட பர்சனல் சாய்ஸ் எல்லாமே அப்படிதான். ஆனா ஏன் இல்ல, எதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா டிகின் பண்ண ஐ ஸ்டார்டட் லிவிங் லைக் ஹிம். அப்படி பண்ண எனக்கு வந்து ஐ ஸ்டார்டட் ரீலிவிங் ஹிம்செல்ஃப். அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வந்துச்சு. தென் ஐ பிலீவ் லைக் ஹீ இஸ் இன் மீ, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. லைக் ஐ கேன் see him every day. அவரோட ஃபேஸ் தான் எனக்கு இருக்கு, he is in me அப்படின்னு ஒரு வரவும் என்னை விட்டு போகல அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து பெரிய கோப்பிங் மெக்கானிசமா இருந்தது எனக்கு பர்சனலி. ஓகே. And then this is where the beautiful thing about religion comes in. I think every religion has a significant ritual where how we can handle a loss of someone. Christianity la நீ சர்வீஸ் வச்சு ப்ரேயர்ஸ் சொல்லிட்டு ஒரு ஹெட் ஸ்டோன் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா இஸ்லாம்ல பாடியை வாஷ் பண்ணிட்டு அந்த ஒயிட் கிளாத்ல ரேப் பண்றதா இருக்கட்டும், or Hinduism, Judaism, you take any religion, they have set of practices where they slowly try to bring you to a normal state without you getting lost, because it's very easy for someone to lose who they are when some important person in their life இல்லாத போது it's very easy to go into dark spaces. And இங்க வந்துட்டு பியூட்டிஃபுல், ஐ திங்க் இங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம appreciate பண்ணோம் on religion, because religion பத்தி பேசினாலே we speak only about the hatred towards religion. I think இதெல்லாம் வந்துட்டு ஒரு அமேசிங்கான practices, whether it contributes to the bigger picture, இதெல்லாம் வந்துட்டு ஹெல்லா ஹெவனா, இதெல்லாம் ரீஇன்கார்னேஷன், அந்த மாதிரி டாபிக்ஸ் விட்டுட்டு psychologically all these rituals are helping humans to come to a normal state after a big loss in their life. ஓகே, நான் இதை அக்ரி பண்றேன். ஆனா இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி போய் பார்த்தாலும், பிஃபோர் இப்ப இருக்கிற ஸ்ட்ரக்சர்ட் ரிலிஜியன்ஸ்க்கு முன்னாடியும் வந்து ஹியூமன்ஸ் பிராக்டிஸ்ட் so many rituals like this. அது ஒரு கல்ச்சரல் தேவை, அது வந்து ஒரு நீட், ஒரு நெசசிட்டி, because we are aware of I think it's a cultural thing ன்னு சொன்னது. It's a culture thing is the right way to put it. ஏன் அப்படின்னா நான் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போது it was not just the religious rituals, it's also the ritual that was practiced by any sort of culture. இது இன்னும் நான் எவ்வளவு டிஃப்ரெண்டா டைவர்ஸ்டா சொல்றேன்னா, நியூசிலாந்துல when one of the football player died, one of his teammates died, அவங்க அந்த ஹக்கா சொல்லுவாங்க, ஹக்கா தானே சொல்லுவாங்க, ஹக்கா டான்ஸ். Beautiful. That's how they express their loss, that's how they mourn. நீ நிறைய இண்டிஜினியஸ் கல்ச்சர்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே different cultures may have different rituals, but they have some ritual so that you are not lost. Yes. There are cultures which actually play songs, they celebrate when someone dies. Yes. That's their way of accepting the loss of someone. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இதுல வந்து நான் ஒரு கல்ச்சர் இதுல பார்த்தது வந்து Tibetan Book of the Dead ன்னு ஒண்ணு இருக்குடா. அதுல வந்து once you know that someone's gonna die and they're reaching their part of death, தெரிஞ்சு போச்சு, they're in the process of death ல வராங்கன்னா, there's a whole set of instructions that the monks do. Okay. அவங்க கிட்ட போயிட்டு காமிங்கா அவங்க கிட்ட சொல்லணும், your purpose and your life, the things that you were supposed to do, it's done, you can be content. உன்னோட பார்ட் பிசிக்கல் பார்ட் தான் முடிஞ்சிருக்கு, your body is going to rest
forever, but your soul is gonna transcend அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் ஆஃப் த சோல்க்கு வந்து பேர் இருக்கு. அது எனக்கு ஐ கான்ட் ரிமெம்பர் ஃப்ரம் த டாப் ஆஃப் மை ஹெட். பார்தோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பார்தோனா த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், த டிரான்சிஷன் ஃப்ரம் ஆஃப் த சோல் and it's going from the body going outside the body. அங்கிருந்து ஸ்பிரிட் வேர்ல்டு, அங்கிருந்து ஸ்பிரிட் வேர்ல்ட்ல இருந்து டிரான்சிஷன் ஆகி லெசன் கத்துக்கிட்டு இன்னொரு பாடியில இன்கார்னேட். ஏன்னா they believe in incarnation இல்ல reincarnation. ஸோ அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. நீ வந்து கவலைப்படாத, your purpose and your lessons that you learned and the impact that you wanted to create and everything is done. Your soul is going to leave your body. It's fine. It's going to be peaceful. And the soul வந்து it's going to go to the spirit world. You'll have a moment of rest and then you'll reincarnate into another body. அது ஒரு ஸ்டேஜுக்கும் அந்த சோலுக்கு வந்து பேர்லாம் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இது வந்து எஜிப்சியன் புக் ஆஃப் த டெட்ல வேற மாதிரி இருக்கும், டிபெட்டியன் புக் ஆஃப் த டெட்ல வேற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் வே ஆஃப் சேயிங் திங்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸிங் ஹவு they have their own way of coping with this one factor, that undeniable factor called death. அது மட்டும்தான் இதுல வந்து எல்லாருனாலையும் அக்செப்ட் பண்ண முடியும். மத்ததெல்லாம் வந்து ஒரு கல்ச்சர் வேற வேற மாதிரி சொல்லும். ஆனா the end of the physical body is all that we can be 100% sure of, and every culture will have a coping mechanism surrounding that event. அதுவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு natural way of coping mechanism culturally that we all share. Okay guys, moving on to a lighter topic. Okay, நம்ம எல்லாரும் வாழ்க்கையில அண்டர்கோ பண்ணி இருக்கிற ஒரு என்ன சொல்றது, எல்லாருக்கும் நடந்திருக்கு. சரியா? சொல்லுங்க நான் என்ன எதை பத்தி தெரியும்? அதுதான் ரொம்ப டீப்பா போயிட்டோம். கொஞ்சம் லைட்டா வாங்க எல்லாரும். எதை பத்தி பேசுறேன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்களா நல்லது. கோபிநாத் சொல்ற அது ஒரு புறம் இருக்கட்டும். அடுத்து start the music. Oddu Simon, start the music. ஏன்னா இதுமே லாஸ் ஆஃப் someone in a relationship தான். ஒண்ணும் இல்ல, அதோட நம்ம பர்சனல் விஷயங்கள்லாம் பேச வேணாம். பட் அட்லீஸ்ட் லைக் how did you cope with it? இல்ல நீங்க பேசுங்க, நான் வரேன். Coping. I think it depends on lot of factor மச்சான். coping mechanisms பத்தி போவோம். அதுக்கு முன்னாடி I think ரொம்ப இம்பார்ட்டண்டா ஏஜ் plays a major role, your awareness plays a major role, your character plays a major role. Introverts have their own way of coping mechanism. Extroverts have their own way of coping mechanism. அதே மாதிரி the household you live in, the culture, the place that you live in, everything sort of contributes to your coping mechanism. And majorly நம்ம one of our episodes நம்ம பேசியிருந்தோம், நம்மளுக்கு ரெஃபரன்சஸ் மூவிஸ்ல இருந்து வந்து கூட நம்ம கோப்பிங் மெக்கானிசம் மூவிஸ்ல இருந்து கூட நம்ம ரிலேட் பண்ணி ஓகே இப்படிதான் கோப் பண்ணணும்னு சப்கான்சியஸ் தெரிஞ்சு ஓகே இதே மாதிரி கோப்பிங் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் வெரி அன்கன்வென்ஷனல் வேஸ், வெரி அன்கன்வென்ஷனல்னு சொல்றதோட வெரி அன்ஹெல்தி வேஸ் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹிட் ஆகும் ஒரு யங் ஏஜ்ல. ஓகேவா? யூ வாண்ட் பர்ஸ்ட் அவுட் தட் ஆங்கர். ஃபர்ஸ்ட் நீ அது வந்துட்டு யூ வுடன்ட் ஹேவ் அக்செப்டட். கோப்பிங் மெக்கானிசம் நீ கோப்பிங் மெக்கானிசம் கண்ட்ரோல்டா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் யூ நீட் டு அக்செப்ட் தட் திஸ் இஸ் த நியூ ரியாலிட்டி, தட் யூ ஹேவ் லாஸ்ட் சம் ஒன் இன் த ரிலேஷன்ஷிப்னு. அதுக்கு முன்னாடி உனக்கு ஃபர்ஸ்ட் கோவம் தான் வரும். எப்படி ஒருத்தங்க வந்துட்டு நம்ம லைஃப் விட்டு போலாம், அது நான் ஜெனுவனா இருந்தேன், நீயும் ஜெனுவனா இருந்த, ஒய் டிட் இட் நாட் ஒர்க் அவுட் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் திங் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் திங் யூ வுட் டூ இஸ் burst out your emotions. Either it could be breaking things, either it could be violence, or either it could be throwing out bad words, or just hugging someone and crying it out loud. It could be the burst of emotion that I think the first stage of coping mechanism. Yeah. கோப்பிங் மெக்கானிசம் பத்தி பேசுறதுனால கரண்ட்லி கோப் பண்ணிக்கிட்டு இருக்கிற கோப்பிங் ஸ்டேஜ்ல கோப்பிங் ஃபேஸ்ல இருக்கிற சைமன் என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படியே வா.
ஓகே நைஸ் நைஸ். உங்க கருத்துக்கு சைமன். நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. கோப்பிங் மெக்கானிசம்ல ஃப்ரெஷ்ஷா வேணுமா? ஃப்ரெஷ் பீஸ் மச்சி நீ. ஓ அப்படி வரியா நீ? நாங்கெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கதையை நோண்டி எடுக்க வேண்டியது இருக்குடா என் பாட்காஸ்டுக்காக. உனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. சொல்லு. ஃப்ரெஷ் பீஸ் சொல்லு. நல்லா பண்ணி விட்ட. சரி ஓகே சொல்லுங்க. இல்ல கோப்பிங் மெக்கானிசம் வந்து ஸ்டார்டிங் இப்போ எல்லாருக்குமே இப்போ எனக்கு தெரியல, நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இல்ல இன்ட்ரோவர்ட்டா அப்படின்ற ஒரு ஃபீலிங் கன்ஃபியூஷன்ல இருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஐ ஸ்டார்டட் கொஸ்டினிங் ஆல் என்னென்ன ஃபேக்ட்ஸ் என்னென்ன நடந்துச்சு, வாட் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி ஐ ஸ்டார்டட் லிஸ்டிங் அவுட். அப்புறம் வந்து அட் சம் பாயிண்ட் வந்து எனக்கு நீ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு எமோஷன் வரும், கோபம் வரும், இல்லை அழுக வரும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது இருந்தாலுமே ஐ ஸ்டார்டட் மாஸ்கிங் ஆல் தோஸ். எனக்கு எந்த ஃபேக்டா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாண்டட் டு டூ. அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் டூயிங் லைக் டிஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைக் எப்படி சொல்றது, மற்ற விஷயங்களுக்காக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எப்படி சொல்றது, வேற ஒருத்தங்களுக்கு பண்றோம் அந்த எஃபர்ட்டை வந்து ஒய் கான்ட் வி டூ இட் ஃபார் அவர் செல்ஸ் அப்படின்ற மாதிரி ஐ ஸ்டார்டட் டூயிங். ஸோ அந்த எஃபர்ட்டே வந்து ஜென்ரலாகவே பேசிக்காகவே யாருமே போட மாட்டாங்க. இப்போ ஒரு கேரக்டர் சேஞ்ச், இப்போ நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கிற சுச்சுவேஷன்ல உடனே எல்லாம் மாறிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்லலாம். ஆனா அவாய்டன்ஸ் அண்ட் டினையல். இல்ல டாபிக் அவாய்டன்ஸ் அண்ட் டினையல். சொல்லுங்க. ஓகே இல்ல இவன் வந்து இன்டெலெக்சுவலைசேஷன் ஆர் ரேஷனலைசேஷன் அண்ட் தென் டிஸ்ட்ராக்ஷன். இல்ல சொல்லுங்க. நீ சொல்ல டயக்னோஸ் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லு. இன்னொன்னு நீ இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டான்னு தெரியலன்னு சொன்னல, அது பேரு ஆம்பிவர்ஷனா. அப்படி கன்ஃபியூஸ்டா இருக்கிறதுக்கு பேரு ஆம்பிவர்ஷன். ஓகே சரி சொல்லுங்க. என்ன கேக்குறீங்க நீங்க? இந்த சப்ஜெக்ட்டுக்கு உயிர் இருக்கு. இந்த சப்ஜெக்ட்டுக்கு உயிர் இருக்கு. சொல்லு. எப்பயுமே வந்து ஒரு புது விஷயத்த வந்து பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லாருமே பயப்படுவோம். ஏன் அப்படின்னு சொல்றதுதான், புது விஷயம் பண்றதுனால பயம் இல்ல, புது விஷயம் பண்றதுனால வேற யாரா ஏதாவது சொல்லிடுவாங்களோ அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படின்றதுதான் வந்து மேஜர் ஃபேக்டரா இருந்தது. தென் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்பெரிமெண்டிங். நானே அதை பண்ணனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். நான் எதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சனோ அதெல்லாம் பயந்துட்டு இருந்தோம் இத்தனை வருஷமா. ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் ஆல் தோஸ் திங்ஸ். சரி என்னதான், வாட் இஸ் த பிக் டீல், இதை பண்ணாதான் என்ன ஆயிட போகுது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டைவ்ட் இன் அண்ட் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட் அண்ட் இட் இஸ் கோயிங் ஆன் குட். அந்த மாதிரி தான். ஸோ அது ஒரு எப்படி சொல்ற, அது ஒரு ஃபேஸ் இருந்ததுனாலுமே it will take a lot of time to overcome. என்ன ஒரு இதுனாலுமே அது ஆகுதோ இல்லையோ, பட் லைஃப் ஹஸ் டு மூவ் ஆன். அது வந்து ஐ ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் ஆன் மை செல்ஃப். அது ஒரு பக்கம் இருக்குது. அது ஒரு ஐ திங்க் யூ டுக் இட் நைஸ்லிடா. எனக்கு தெரிஞ்சு உன்னோட கோப்பிங் மெக்கானிசம், அதாவது நீ உன்னோட இன்ட்ரெஸ்டட் ஏரியாஸ்ல சேனலைஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி நீ ஸ்டார்ட் பண்ணது, உன் வெஞ்சர்ஸை ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே, பாட்காஸ்ட், பேண்ட், வாட் எவர் இட் இஸ் that you have started. I think that is a very healthy way to for a coping mechanism, and I think you have done a good job in that. Or you're doing a good job. இன்னும் ப்ரிசைஸா சொல்லிட்டான். பாஸா மச்சான். பரவாயில்ல, ஆத்தாதான் பாஸ் ஆயிட்ட. சூப்பர் மச்சான். வைவால பாஸ் ஆயிட்ட. நீ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீ எப்படி எல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ், என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, இதெல்லாம் யூஸ் பண்ண அப்படி சொல்லு, அதையும் சொல்லு. இல்ல அதான் எனக்கு வந்து மேஜர் ஃபேக்டர் வந்து வீடு தூரமா இருக்கிறதுனால நான் எப்பவுமே லாங் டிரைவ் தான். எப்பயுமே வந்து எல்லாரும் பைக் லவர் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையான பைக் லவர் நான் தான். சென்னையில இருப்பேன்னு நினைக்கிறேன். சுத்திட்டே இருப்பேன் நான் எப்பயுமே. எடுத்தாலே 40 கிலோமீட்டர் தான் நானு. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து போகும்போது எனக்கு வந்து ஐ see a lot of things. இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, ஐ became more சைலண்டா இருந்தா என்ன ஆகும் அப்படின்ற உலகத்தை வந்து பார்க்க ஆரம்பிச்சேன் நான்.
ஸோ சைலண்டா நான் வந்து இப்போ பாட்டு கேட்க கூட மாட்டேன். நான் சில நேரத்துல பாட்டு கேட்பேன். பட் இப்போ வந்து என்னன்னா, ஐ ஸ்டார்டட் நோட்டிசிங் லாட் ஆஃப் திங்ஸ். நம்ம இந்த சுத்தி இருக்கிறதே வந்து அவ்வளோ விஷயம் இருக்கும். லைக் நேச்சர் பார்க்கலாம், வேற யாரும் மக்களை பார்க்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி திடீர்னு சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் வந்து வேகமா போவான். ஸோ சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் வந்து ஹார்ன் அடிப்பான், எதுக்கு அடிக்கிற, அதுக்கு ஒரு சண்டை போவோம். அந்த மாதிரி வேரியஸ் திங்ஸ் எல்லாம் நான் பார்க்க எனக்கு ரியாலிட்டி வந்து மறந்துடுறேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு தனிமையில இருக்கிறது வந்து எனக்கு வந்து பர்சனலா வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அண்ட் பிளஸ் மியூசிக் வந்து பாடுறதும் சரி, கேட்கறதும் சரி. லைக் யூ நீட் டு லைக் இந்த எப்படி சொல்றது, பிரேக்கப் ஆயிடணும்னு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கும்போது எவ்ரிபடி ஷுட் டூ சம்திங். அந்த எனர்ஜி அப்படியே தே மஸ்ட் கன்வெர்ட் இட் டு சம்திங். இப்போ ஆனா உடனே என்ன பண்ணுவாங்க, சில பேர், நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு போவாங்க, அதை வந்து எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிப்பாங்க. இவர் உடனே பாடி பில்டர், இட்ஸ் ஆக்சுவலி குட் திங். நம்ம அந்த அக்ரெஷன், அந்த ஒரு இதை வந்து எக்ஸாஸ்ட் பண்ண அது வந்து இட் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் அஸ். அது வந்து ஒரு வெறித்தனமா நம்ம பண்ணுவோம், அந்த வெறி வந்து ஆக்சுவலி இட் இஸ் பெனிஃபிட் ஃபார் அஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கிறதோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ அந்த கோப்பிங் மெக்கானிசம் வந்து எப்படி நம்ம பாசிட்டிவா ஆக்கலாம் அப்படின்றத சேனலைஸ் பண்ணா 6 வைக்க முடியல, ஆனா 4 பேக்ஸ் வரைக்கும் பண்ணேன். ஏது சிப்ஸ் பாக்கெட்டா சாப்பிட்டு வச்சிருப்பேன். ஜிம்மடா. நீ சொன்னதை வச்சு எனக்கு, நான் இந்த பாட்காஸ்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணது சம்திங் ரெலவெண்ட், அதையும் நான் டேக் அலாங் பண்ணிடுறேன் நீ சொன்ன பாயிண்ட்ஸுக்கு. நீ சொன்ன தெரியுமா, நான் இது வரைக்கும் அவ்வளோ சைலண்டா இருந்ததே இல்லை, பட் நான் சைலண்ட் ஆனேன் அப்படின்னு. நான் ஏதாச்சும் தப்பா சொல்றேன்னா கரெக்ட் மீ ரிதேஷ். ஐ திங்க் தே கால் இட் த பர்சனாலிட்டி ஷிஃப்ட் after a big trauma or a big loss in life. They call it a personality shift. And the shift நடக்கும்போது 2 விதமா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, one the healthy way and second is the unhealthy way. நீ இப்போ பண்றது the healthy way, where you're using that personality shift to challenge yourself, to progress in your life, to come back to a normal routine and stuff. And the second one is like where it happens involuntarily, where you go into a very dark space, where you become more violent or all those sort of traits. அந்த மாதிரி இடத்துல how do you think you would or நான் ரிதேஷ்க்கும் கேட்குறேன், or anyone who knows, எங்க இந்த நுனிலே கில்லாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்துட்டு எந்த பாயிண்ட் இந்த ப்ராசஸ்ல? எனி ஐடியா ஆன் தட்? எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, முன்னாடி யங் ஏஜ்ல இதை பத்தி இல்ல, ஜென்ரலா லைஃப் பத்தியே வந்து ரொம்ப கம்மியா ஐடியா தான் இருக்கும்ன்ற ஸ்டேஜ்ல வந்து ஆங்கர் அண்ட் நெகட்டிவ் எமோஷன் தான் அதிகமா இருக்கும். அண்ட் அதுக்கு வந்து ஒரு ஈஸியான, ரொம்ப ஈஸிலி அவைலபிள் ஒரு அவுட் கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி வந்து அன்ஹெல்தி வேஸ் தான் வந்து இனிஷியலி ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுல வந்து கஷ்டப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஸ்மோக் பண்றது, குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் விண்டோவா இருக்கும். பட் போக போக வயசாக வந்து பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறும்போது இன்னும் பெட்டரா வந்து விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, லைஃப், ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, இப்போ வந்து இன்னொரு பெட்டர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எல்லாம் இருக்கிறதுனால ஹேண்டில் பண்றதுக்கு கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியர் வேஸா இப்போ எனக்கு மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து என்ன கேக்குறேன்னா, இந்த ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க் பண்றதெல்லாம் ஒரு கோப்பிங் மெக்கானிசம் தான். we know it's unhealthy, பட் அந்த ஃபேஸை வந்துட்டு விட்டுறணுமா, இல்ல as a friend would you, of course as a friend we will not recommend anyone to smoke or drink, but or true, does it help or is it really unhealthy? நான் ஏன் இந்த கொஸ்டின் போஸ்ட் பண்றேன்னா, I know it's unhealthy, but I would like to explore more reasons why we are not supposed to take this route. But if you have other, I'll tell you what I've observed. Physically it is definitely unhealthy, and mentally it does help. I'm not recommending it, but it okay, ultimately அது ஹெல்ப் பண்ணுமா இல்லையான்றது வந்து ஒரு கொஸ்டின் தான் இப்போவும் என் மைண்ட்ல. பட் மொமெண்டரி, வாட் எவர் இட் கிவ்ஸ் இஸ் ஒன்லி மொமெண்டரி. அந்த மொமெண்ட்ல வந்து அந்த ரியாலிட்டியில இருந்து நம்ம கொஞ்சம் விலகி நிக்கலாமே தவிர, would we be actually coming to terms with it அப்படின்னு கேட்டா அது நடக்குதா? அதுல வந்து நீ சொல்றத நான் வந்து டிஸ்அக்ரி பண்ணல, அக்ரி தான் பண்றேன். ஆனா அதுல வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பான்சிவா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா வச்சுக்கோயேன், பேசிக்கா இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம் அழகா.
புரியறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஓகே, இப்போ அந்த சிச்சுவேஷன்ல உனக்கு வந்து எஸ்கேப் மெக்கானிசம் மாதிரி இருக்கும். குடிக்கிறதோ இல்ல தம் அடிக்கிறதோ இல்ல ஏதோ ஒரு போட்டு ஒரு விஷயத்த உடைக்கிறதோ. ஓகே, ஆனா அது ஏன் அப்படி இருக்குன்னா உன்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், உன்னோட பெர்ஸ்பெக்டிவ், உன்னோட பபுள் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. பபுள் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றது ஏன்னா அந்த பபுள் குட்டியா என்னென்னலாம் இருக்கோ அது மட்டும்தான். ஓகே, சின்ன வயசுல அதுவும் நம்மளுக்கு குட்டியா தான் இருக்கும். அந்த பபுள்ல அது ஒரு பெரிய இவெண்ட். ஆனா once you expand that bubble, it is not as significant. ஏன் இந்த ஒரு ஃபேக்டரை நான் இப்ப கொண்டு வரேன்னா எனக்கு அது இருந்தது. எனக்கு வந்து பிரேக்கப் ஆகும்போது it was a significant event, but then I expanded my bubble of experience and thought processes so that event seemingly became insignificant. Okay. And I did things to expand my perspective. லைஃப்ல எவ்வளவு இருக்கு, லைஃப் எவ்வளவு எக்ஸ்பான்சிவ், லைஃப்ல வந்து அதுவும் நம்மளோட செல்ஃப் தவிர்த்து லைஃப் எவ்வளவு பெருசு, அதுல நம்ம எவ்வளவு சிக்னிபிகண்டா இருக்கும், அதுல நம்மளோட இன்சிக்னிபிகன்ஸை நான் உணர்ந்தேன். நாட் ஆன் அ பேட் வே, ஒரு இன் அ குட் வே. எவ்வளோ லைஃப் பெருசுன்னு உணர்ந்தோன்னே அந்த ஃபீலிங் எனக்கு இன்சிக்னிபிகண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ என் பெர்ஸ்பெக்டிவ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றனோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியரா இருந்தது அதை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு. அதுல வந்து மேஜரா வந்து யூ ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் விட எனக்கு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ், எக்ஸ்பேண்டிங் ஆஃப் த பபுள் தான். ஓகே, அப்புறம் ஒரு அந்த எக்ஸ்பான்ஷன் வந்ததுக்கு அப்புறம் you will know how to navigate, you'll know ways in which you can navigate through it. அது எனக்கு புரிஞ்சுது. ஓகே, சோ அந்த எக்ஸ்பான்ஷன்லயே வந்து உனக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் தான் வரும். ஓகே, ஆனா அது உடனே எக்ஸ்பேண்ட் ஆகாது. எனக்கு அந்த ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. ஓகே, லைஃப் இஸ் பிகர் தென் வாட் ஐ திங்க், வாட் மை பபுள் இஸ் ஷோயிங் மீ அப்படின்றது. சோ என்னோட பபுளுக்கு மேல வேற ஏதோ பெரிய பபுள் இருக்கு, டெஃபினெட்லி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து அந்த பபுளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து என்ன பண்ணா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலான்றதுலதான் எனக்கு ரீடிங் வந்து உதவுச்சு. உங்களுக்கு தெரியும் ரீடிங் என் லைஃப்ல எவ்வளவு மாத்திருச்சுன்னு. அது ஒரு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆக்சுவலா பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம், பிரேக்கப் ஆகிற ப்ராசஸ்ல நான் படிச்ச ஒரு புக்கு, முரகாமியோட, ஜாப்பனீஸ் ஆத்தர் ஹருகி முரகாமியோட புக்கு தி ஸ்ட்ரேஞ்ச் லைப்ரரின்னு. நான் ஆக்சுவலா புக்கே படிச்சது இல்லை, உங்களுக்கு தெரியும். புக்கு பக்கமே நான் போனது இல்லை. நான் ஒண்ணுமே புக்ஸ்னா என்னன்னு கூட தெரியாது, ஒரு ஒண்ணுமே நான் சின்ன வயசுல பண்ணாததுல இருந்து உங்களுக்கு தெரியும். அந்த புக்கு படிக்கும் போது ஐ ஃபெல்ட் லைக் ஐ எஸ்கேப்ட் மை ரியாலிட்டி. வேற ஒரு உலகத்துல நான் வந்து கொஞ்ச நேரம் இருந்தேன். அது படிச்சு முடிக்கும் போது I was like, oh my god, that was amazing. அதாவது ஏன்னா பிகாஸ் இதை ஏன் நான் முன்னாடியே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. உடனே எடுத்தேன் இன்னொரு புக்கு, அது சூர்யாவுக்கு கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணேன், கலர்லெஸ் சுகுரு டசாக்கி. அப்ப ரெக்கமெண்ட் பண்ணது நானு, ஏன்னா அப்போ நான் அதை படிக்க ஆரம்பிச்சேன். சோ அப்போ வந்து எனக்கு ஒரு செயின் ரியாக்ஷன் ஆரம்பிச்சது. அந்த செயின் ரியாக்ஷன் வந்து லிட்ரேச்சர்ல மட்டும் போகாம ஐ ஸ்டார்டட் சீக்கிங் அவுட் நான் ஃபிக்ஷன் டூ. நான் ஃபிக்ஷன்ல இன்னும் நிறைய எக்ஸ்பான்சிவா பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆக லைஃப்ல இவ்வளவு இருக்கே, நான் ஏன் இதை பத்தி வருத்தப்பட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீலிங் வந்துச்சு. அப்புறம் ஆனா அதையும் தாண்டி உனக்கு ஒரு இமோஷனல் ஃபீலிங் இருக்கும், ஒரு க்ளோஷர் வேணும் அப்படின்னு. அந்த க்ளோஷர்ல ஒரு கோப்பிங் மெக்கானிசம் இருக்கு. அந்த க்ளோஷர் பண்ணாது. அந்த க்ளோஷர்ல ஐ ரியலைஸ் சம்திங். க்ளோஷர் வந்து இட் டசன்ட் நீட் டு பி எக்ஸ்டர்னல். நீ வந்து போய் க்ளோஷர் வந்து நான் வந்து எக்ஸ்டர்னலா சீக் பண்ணியிருந்தா அது ஒரு வேற மாதிரி ஆயிருக்கும். ஆனா ஐ ஸ்டார்டட் introspecting and then ஒரு internal closure கிடைச்சோன்னே I was done. I didn't need anything else. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்னலா I'm so content. I was so content. அப்படியே எனக்கு ஒரு க்ளோஷர் கிடைச்சிருச்சு, ஒரு ரிலீஃப், ஒரு it's all done. It's a new phase of life and it's done அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து நான் தள்ளி போடல, அதுவே வந்து
போயிருச்சு. இட்ஸ் a natural closure. ஓகே. இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நானே வந்து ஃபார்முலேட் பண்ண என் மைண்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஃபார்முலேட் பண்ண ஒரு செட் ஆஃப் திங்ஸ் என்னன்னா, ஒரு விஷயம் வரும்போது ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ். ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் நான் வந்து இமேஜினரி கேம் வச்சுக்கோங்க. இது வந்து வியூவர்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கும் சரி, நான் எல்லாருக்கும் தான் சொல்றது. ஒரு இமேஜினேஷன் கேம் நான் சொல்றேன். ஓகே, இது நானே வந்து எனக்கே வச்சுக்கிட்டது. ஆனா பேஸ்ட் ஆன் சம் அதர் பீப்புள் டீச்சிங் திங்ஸ். ஆனா ஐ டோன்ட் நோ வேர், ஏன்னா என்னால சைட் பண்ண முடியாது எங்க இருந்து எடுத்தேன் எப்படி பண்ணேன். ஆனா இட்ஸ் a collective thing that I've understood and I've used it as a imaginary thing. ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல மெடிடேட்டிவா உட்கார்ந்துட்டு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ்ல படுக்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், உட்கார்றது கம்ஃபர்டபுளா இருக்கும், எனிதிங் தட் இஸ் கம்ஃபர்டபுள், நிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒரு ஸ்பேஸ்ல உட்கார்ந்துட்டு யூ இமேஜின் an empty room. அந்த எம்டி ரூம் இமேஜின் பண்ணினாலே நிறைய இமேஜினேஷன்ல கிரீப்பன் ஆகும். எம்டி ரூம்ல தேவையில்லாத விஷயங்கள் அதெல்லாம் செட்டில் அடிச்சு தூக்காம செட்டில் ஆகிற வரைக்கும் அதே வந்துட்டு போட்டோம். இமேஜின் எம்டி ரூம். நிறைய இன்டரப்ஷன்ஸ் வரும், போயிடும். அட் சம் பாயிண்ட் யூல் கெட் டு தட் பாயிண்ட் வேர் த ரூம் இஸ் ட்ரூலி எம்டி. அப்போ வந்து உன் முன்னாடி ஒரு பாக்ஸ், இமேஜின் அ பாக்ஸ். அந்த பாக்ஸை இமேஜின் பண்ணும்போது அதுக்குள்ள வந்து கண்டென்ட்ஸ் வந்து உனக்கு என்னென்னலாம் உன் மைண்ட்ல ஓடுதோ, ஹார்ட்ல ஃபீல் பண்றியோ அதெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணாத. முதல்ல என்ன இருக்குன்னு பார்க்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அக்னாலேஜ் எவ்ரிதிங் இன் த பாக்ஸ். நீ யோசிக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வருமா, அந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து பார்த்துட்டோன்னே முடிஞ்சிச்சு நீ நினைப்ப. அப்ப இன்னும் 2-3 வந்து பாப்பாகும். அதையும் எடுத்து பாரு. ஸோ யூ நோ தி டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ தெர் இஸ் நோ நியூ சர்ப்ரைசஸ். நீ என்னென்ன டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு. அக்னாலேஜ் பண்ணோன்னே இப்ப எடுத்து ஒன்னொன்னுத்தையும் யூ ரிஃப்ளெக்ட். ஒரு கண்டென்ட் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் எடுத்தது ஒன்னொன்னுத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணு. என்னென்னலாம் அதுல வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண ரிஃப்ளெக்ட் பண்ணிடு. ரிஃப்ளெக்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்படி போடுவியா, போடும் போதே உனக்கு வந்து இல்ல இது இன்னும் நான் முடிக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்து ஏதாச்சும் இருந்தேன்னா அதையும் எடுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணு. ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு எல்லாமே ஒன்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணோன்னே எடுத்து தள்ளி போட்டுரு. ஓகே, தள்ளி போட்டோன்னே ரூம் வந்து எம்டியா இருக்கா. ஆனா அப்போ வந்து முடியல. அது வந்து உங்க மைண்ட் வந்து நிறுத்தாது. உங்க மைண்ட் வந்து திருப்பி வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணும். அப்போ வந்து நான் வந்து இது வந்து செகண்டரி ரிசர்வ் பாக்ஸ் நான் சொல்லுவேன். எனக்கு மைண்டுக்குள்ளேயே அந்த பாக்ஸ் எடு. மிச்ச மீதி இருக்கும், அதை எடு, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணு. அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது ஒன்னொன்னுத்துக்கும் ஃபீல் பண்ணு. என்ன ஃபீலிங் வருமோ ஃபீல் பண்ணு. பண்ணிட்டு யூ புஷ் தட் பாக்ஸ் அவே. ஓகே, இப்போ யூ லிட்டரலி லுக்ட் அட் every single thought and feeling that you want to think about and feel, and you've reflected on it, you've felt what you need to feel, and then you push it away. Now you come back and see how you feel. அப்போ வந்து உனக்கு மீதி உனக்கு கண்டென்ட் ஆகலைன்னா do it again, do the whole thing again. You will literally feel, think and reflect upon everything you have. And if you have not, ரிப்பீட். இதை நான் ரிப்பீட் பண்ணதுல at some point வந்து நான் அந்த ரூம்குள்ள உட்காரும் போது I didn't have anything new to think of. I didn't have a new box. அந்த பாக்ஸ்ல எதுவுமே புதுசா இல்லை. நான் எல்லாமே யோசிச்சிட்டேன். இப்போ all I can do is move forward. அதுல வந்து நீ ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது இதை இமேஜினரியா பண்ணலாம். மோஸ்டா இதை இமேஜினேஷனா பண்ண இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஆனா சம்டைம்ஸ் எஃபெக்டிவா இருக்கிறது எழுதி வைக்கிறது. If you want to say something to someone that you have not said, ஒரு க்ளோஷரா ஒரு கான்ஃபரன்டேஷன் எது வந்தாலும் நான் எழுத ஆரம்பிச்சேன். I wrote everything that I want to say and then I destroyed the paper. ஒரு full closure எனக்கு கிடைச்சிருச்சு அதுலயே. So everything that you need to say, everything that you have, everything that you feel, you actually put it out and then it's all. இதெல்லாம் வந்து ஆக்சுவலா பார்த்தா இப்போ ரியலைஸ் that இதெல்லாம் தெரப்பிலயும் வந்து பண்ணுவாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து தெரபியூட்டிக் வேல்யூ இருக்கு. சோ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோன்னா யூ நவ் கேன் ஃபோக்கஸ் ஆன் எக்ஸசைஸ், ஆல் தி ப்ரொடக்டிவ் வே ஆஃப் கோப்பிங் மெக்கானிசம், எக்ஸசைஸ், ரீடிங் அண்ட் டாக்கிங் டு ஃப்ரெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் என் ரூம்மேட்ஸ்லாம் இருந்தாங்க. என் ரூம்மேட்ஸ் கூட எனக்கு பிரேக்கப் ஆனது தெரியாது. பிகாஸ் ஐ வாஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டோக்கா இருந்தேன் நான். ஓகே, நீ ஸ்டோயிக்னு சொல்லும்போது நம்ம மார்க்கஸ் ஆரேலியஸ் வந்து ஒரு ஹேபிட் வச்சிருந்தாரு. ஸ்டோயிக் பிலாசபர், ரூலர். அவர் என்ன பண்ணுவார்னா வந்து ஜேர்னலிங்
பண்ணுவாரு. ஓகே, அவரோட ஜேர்னல்ஸ் தான் வந்து இப்போ எடுத்து அதை ரிலீஸ், அவர் பிரைவேட்டா பண்ண ஜேர்னல்ஸ் தான் இப்போ வந்து மெடிடேஷன்ஸ்னு ஒரு புக்கா ரிலீஸ் பண்ணி எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோம். தட் இஸ் அ வெரி வெரி எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி யூஸ்ட் இன் தெரப்பி ஆல்சோ. பட் ஈவன் அதர்வைஸ் பர்சனலாகவே எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் ஒரு 15 minutes if I sit down and write whatever is coming without any restrictions or filters, just unrestricted வந்து unfiltered just writing things down, making a note of it, journaling. நான் அதை திருப்பி படிக்க மாட்டேன், அதில் என் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு யோசிக்க மாட்டேன், என் தாட்ஸ் வரும் அப்படியே எழுதிட்டே இருப்பேன். I just note it down and by the end of the process ஒரு மெடிடேட்டிவ் ஃபீலிங்கே எனக்கு அது கொடுக்கும், பல தடவை கொடுத்துருக்கு. So it's very very helpful to write things down. Keeping a dedicated book for it, journaling is very helpful. நீ ஜேர்னலிங்னு சொல்லும் போது எனக்கு 2018-19ல ஒர்க் ஸ்பேஸ்னால ஆங்ஸைட்டி ட்ரிகர் ஆச்சு. அப்போ வந்துட்டு நான் எனக்கு சஜஸ்ட் பண்ண ஒரு சில ஜேர்னலிங்ஸ் எல்லாம் நான் இங்க எழுதி வச்சிருக்கேன். என்னதுன்றது மட்டும் நான் படிச்சிடுறேன். ஓகேவா? என்ன ஜேர்னல் பண்ணலாம்? ஸோ ரித்தேஷ் சொன்னது, எதர் யூ கேன் டூ இட் இன் யோர் மைண்ட், பட் இஃப் யூ கான் டூ இட் இன் யோர் மைண்ட், எழுதணும். என்னெல்லாம் எழுதலாம் அப்படின்றது. ஓகேவா? ஃப்ரீ ஃபார்ம் ஜேர்னலிங்னு ஒன்று. உனக்கு என்ன தோணுதோ வித்தவுட் எனி ஜட்ஜ்மெண்ட், வித்தவுட் பீயிங் பயாஸ்ட், அது எழுதிடு. என்ன தோணுதோ, whatever it is, it could be a statement, it could be a feeling, it could be an event, you could be describing it, you could be having an opinion on it, it could be a goal, whatever it is. Free form journaling எழுதுன அப்படின்னா it will practice you to first stop and analyze what thoughts are coming into your mind. அங்க ஃப்ரீ ஃபார்ம் ஜேர்னலிங் ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது வந்துட்டு கிராட்டிடியூட் ஜேர்னலிங். எவ்ரிடே உங்களுக்கு நடந்த நல்ல விஷயத்த எவ்ரி நைட் உட்காந்து என்னென்ன நல்ல விஷயம் நீங்க நடந்துச்சு அப்படின்னு நீங்க எழுதணும். இது ஏன் பிராக்டிஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஒரு டிப்ரெஷன்லயோ இல்ல ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்கும் போது யுவர் மைண்ட் டென்ஸ் டு கோ டு த நெகட்டிவ் ஸ்டப்ஸ் இன் யுவர் லைஃப், டு த நெகட்டிவ் ஹேப்பனிங்ஸ் in your life. Then it's important you remember what's the good things happening in your life. And இது ஒரு மசில் மெமரி மாதிரி தான். நெகட்டிவ் இவெண்ட்ஸ் ரீகால் பண்றதுக்கு பதிலா you're practicing your brain to recall all the good events. So அங்க வந்துட்டு கிராட்டிடியூட் ஜேர்னலிங் ஹெல்ப் பண்ணும். கிராட்டிடியூட் ஜேர்னலிங்ல ஒன்னே ஒண்ணு, ஓகே, இது வந்து மென்டல் ப்ராசஸாவும் ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன். இது வந்து நான் உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இது வந்து மென்டல் ப்ராசஸ்க்கு. ஓகே, ஃபார் எவ்ரி சிங்கிள் நெகட்டிவ் thought that you have, consciously think about 4 good things that happened to you, or 4 good thoughts. So அதையே நம்ம வந்து திருப்பி பண்ண அதாவது வெயிட்ஸ் எடுத்து நீ வந்து டம்பிள்ஸ் எடுத்து நீ இப்படி பண்ணனா மசில் வரும். ஆனா இதையே நீ மென்டலா இந்த மாதிரி பண்ண உன் பர்சனாலிட்டியை நீ மாத்தலாம் கான்சியஸா. So for every single thought you think about 4 different good thoughts, and then you keep doing this and you will change into a new person. So அதுதான் இந்த இதுல வந்து கொஞ்சம் ஸ்னீக் இன் பண்ணி ஒரு பாயிண்ட் வைக்கலாம்னு அடுத்து சொல்லுங்க. And that's called cognitive reframing. நீ இப்ப சொன்னது is called cognitive reframing. Yeah. அதுக்கப்புறம் worry journaling I think is one of the most important in all these journalings. ஏன் அப்படின்னா sometimes you won't know why you're feeling anxious. What is the root cause? Which thought is causing me anxious? கண்டுபிடிக்கவே நிறைய பேருக்கு ஏதோ நடக்கும். திடீர்னு ஒரு சீரீஸ் ஆஃப் இவெண்ட் நடந்தோன்னே வயிறு ஒரு மாதிரி அந்த ஒரு வயிறுல ஒரு ஃபீல் ஒன்று வரும். இல்ல ஹார்ட் பீட் ரொம்ப அன்ரெஸ்டா இருக்கும். பட் யூ வுட் நோ ஒரு குரூப் ஆஃப் தாட்ஸ்னாலதான் இது வந்துச்சு. ஆனா எதனால வந்துச்சுன்னு பின் பாயிண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அங்க இந்த ஒரி ஜேர்னலிங் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். இங்க நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ஒரிஸ் என்ன அப்படின்றத நீங்க எழுதணும். அண்ட் எவ்ரி டைம் யூ ஆர் ரைட்டிங் அ ஒரி யூ நீட் டு திங்க் அ லிட்டில் டீப் இன் டு இட். ஓகேவா? அவன் ரித்தேஷ் அவனோட இதை சொல்லும் போது யூ நீட் டு ஃபீல் இட்ன்னு சொன்னாங்கல்ல. ஸோ நீங்க ஒரு ஒரி எழுதுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
நான் வந்துட்டு வண்டி ஓட்டுறேன். இஃப் சம்ஒன் இஸ் லைக் ரொம்ப கிட்ட என் பின்னாடியே வண்டி ஓட்டிட்டு இருக்காங்கன்னா ஐ ஃபீல் ஆங்ஷியஸ் அப்படின்றது ஒரு தாட்டா இருந்துச்சுன்னா தட்ஸ் யுவர் வரி. தென் யூ நீட் டு ரைட் இட் டவுன். அதுக்கப்புறமா யூ நீட் டு சார்ட் ஆஃப் ஸ்டார்ட் டீகோடிங் இட். சரி, அவன் என் கிட்ட ஓட்டுறான், அதுக்கு நான் ஏன் ஒரி பண்ணணும்? நான் என் வண்டியை ஓட்டிட்டு போனா நான் அதை பத்தி நான் யோசிச்சா பத்தாது. அவன் என் கிட்ட வர்றது ஏன் எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னும் போது ஐ எம் திங்கிங் அபவுட் நெகட்டிவ் இவெண்ட். அவன் வந்து என்னை இடிச்சிட்டா என்ன பண்றது? ஐயோ, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும், ஹாஸ்பிட்டல் போயிடும், செலவுக்கு காசு இருக்கா? இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி தாட்ஸ் ஃபர்ஸ்ட் லேயர்ல வராது. ஃபர்ஸ்ட் லேயர்ல அவன் வந்துட்டு பின்னாடியே வரான், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவ்வளவுதான் வரும். ஆனா இன்னும் கொஞ்சம் உள்ள போனா உங்க எப்படி இந்த ஹேண்டில் பண்ணுவேன், என் ஃபேமிலி யாரு பார்த்துப்பா, ஏன், ஆர் இட் குட் ஆல்சோ பி த ஆங்கர் இன் ஆன் த சொசைட்டி. உங்க சொசைட்டி மேல இருக்கிற கோவமா கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரி எழுதிட்டு அந்த ஒரிக்கு கொஞ்சம் டீகோட் பண்ணி எதெல்லாம் இந்த ஒரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு இன்னும் ஒரு லேயர் நீங்க இது பண்ண வேண்டியது இருக்கும், அனலைஸ் பண்ணி எழுத வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு 5 ரீசன்ஸ் எழுதிட்டோன்னே ஓகே, அப்போ நான் என்ன பண்ணணும்? ஓகேவா, என்ன பண்ணணும்? ஓகே, அவன் வந்து இடிச்சிட்டானா காருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எனக்கு கார் இன்சூரன்ஸ் இருக்கு. ஓகே, எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஐ ஹாவ் இனஃப் சேவிங்ஸ் இன் மை அக்கௌண்ட். இஃப் ஐ டோன்ட் ஹாவ் இனஃப் சேவிங்ஸ் இன் மை அக்கௌண்ட் ஐ ஷுட் ஸ்டார்ட் சேவ் திஸ் மச் ஆஃப் மணி இன் மை அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிக்கணும். அதுக்கு அந்த மாதிரி ஒரு காசுக்கும் if there is a solution you solve it, if that's something you need to accept you accept. இதை நீங்க இது பண்ணிட்டு டெய்லியும் பண்ண you will start believing that you have a solution for that. அடுத்த வாட்டி அவன் பின்னாடி வந்தா you will not feel anxious, but that is a practice. எழுதுறது மட்டும் பார்த்தாது, you have to keep doing it again and again for you to know subconsciously not to worry the next time when he is coming back. That's a சின்ன எக்ஸாம்பிள். ஸோ அடுத்தது வந்துட்டு ட்ரிகர் ஜேர்னலிங்னு ஒன்று இருக்கு. நம்ம எப்பெல்லாம் கோவப்படுறோம், ஏன் கோவப்படுறோம், எந்த சிச்சுவேஷன், எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் அது ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பேட்டர்னை டீகோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தீஸ் were like some of the important journalings that I was recommended to do when I had anxiety from work. இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் ஜேர்னலிங் இருக்கா? எனக்கு தெரியல. ட்ரீம் ஜேர்னலிங் இருக்கு. ட்ரீம் ஜேர்னலிங் தான் இப்ப நான் சொல்ல வந்தேன். இருக்கு. ஏன் ட்ரீம் ஜேர்னலிங் முக்கியம்னா, நான் பண்ணிருக்கேன், என்னை பத்தி நான் நிறைய கத்துட்டு இருந்திருக்கேன். So dreams will say a lot of things about your subconscious mind, so it's important and it's symbolic. அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் நிறைய இருக்கு. அது வேற ஒரு எபிசோடே அதை பத்தி நம்ம பேசலாம். ஆனா ட்ரீம் ஜேர்னல் will really help. ஸோ ட்ரீம் ஜேர்னலிங் பண்ணணும். அது எப்படி ஹெல்ப் பண்ணணும் நம்ம வேற எபிசோட்ல பேசலாம், அது ஒரு பெரிய டாபிக். ஆனா இது ஹெல்ப். இன்னொன்னு வந்துட்டு இன்னும் 2 ஜேர்னலிங் எனக்கு இப்போ டப்புன்னு ஞாபகம் வந்துச்சு. ஒன்னு வந்துட்டு கோல் ஓரியன்டட் ஜேர்னலிங். உன் கோல்ஸ்லாம் என்ன, உன்னோட லைஃப்ல உன்னோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் என்ன, உன் விஷன் என்ன, உன் லாங் டேர்ம் கோல்ஸ் என்ன, ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது எழுதி பார்க்கும்போது உன் மைண்ட் கொஞ்சம் காம் ஆயிடும். ஓகே, நான் இதெல்லாம் பண்ணணும், எழுதிட்டு அதுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறேன். இஃப் யூ வாண்ட் லேர்ன் கிட்டார், அந்த கிட்டாருக்கு how much ever you're going to dedicate every day or in a week. So now you have a solution, you have an ambition, and now you can put that thought to rest. I don't need to worry about becoming a guitarist because I'm just going to focus on practicing guitar every day for 30 minutes. And I know that will lead me to become a nice guitarist. That thought will come to rest. But then this is said very easily, but to practice it you have to do it again and again and again and again. ஸோ இதெல்லாம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது. அதுக்கப்புறமா நான் ஒரு ஒன்று பார்த்தேன் மச்சா, இது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. விஷுவல் ஜேர்னலிங், அதை பத்தி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. வேர் யூ ஜஸ்ட் ட்ரா வாட் இமேஜஸ் கம் டு யுவர் மைண்ட். இதை பத்தி எனக்கு புதுசா இருந்துச்சு, விஷுவல் ஜேர்னலிங்னு சொல்லி. ஸோ யா, that's the number of journalings that I was recommended to. Yeah. இது எல்லாமே வந்து ஒரு பிராக்டிக்கலான விஷயம். இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா வந்து there'll be an effect, சரியா? ஆனா எனக்கு எப்படி இருந்ததுன்னா, டு ஸ்டார்ட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸே வந்து ஐ நீட் அ ஃபேக்டர். லைக் எப்படி சொல்றதுன்னா,
இப்போ ஏதாச்சும் நம்ம அட்வைஸ் பண்ணோம். இப்போ என்ன மாதிரி ஆளுங்க, என்ன மாதிரி நான் பர்சனலா சொல்றேன், என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னா, ஐ ஸ்டார்ட் வித் இதெல்லாம் உன்னால பண்ண முடியும், என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் டூயிங். லைக் என்னோட பர்சனாலிட்டி இப்படிதான், ஐ கான்ட் டூ இட் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்லுவேன் ஜென்ரலி, சரியா? தென் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங். அப்போதான் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, இட் இஸ் நாட் மை பர்சனாலிட்டி, சரியா? பர்சனாலிட்டி வந்து எப்படி டிட்டர்மைண்ட் ஆகுது அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சேன் நான். ஸோ ஐ ஸ்டார்டட் திங்கிங், இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் தான். நான் புக்ல தான் படிச்சேன் நான். இட்ஸ் நாட் யுவர் பர்சனாலிட்டி, சரியா? எல்லாருமே வந்து ஒரு கிளீன் ஸ்லேட்டா தான் வந்து பிறக்கிறது, சரியா? நம்ம என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறோமோ அப்படின்றது நம்மளோட கேரக்டர் வந்து டிசைட் பண்றதே ஒரு 10 yearsல தான் வந்து டிசைட் ஆகுது. ஸோ இப்போ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வை கான்ட் வி சேஞ்ச் த சேம் திங்? பர்சனாலிட்டி கிடையவே கிடையாது. நீ see it as இப்போ நெகட்டிவா நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பர்சனாலிட்டியே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை விட, என்னோட பார்வை வந்து நெகட்டிவா யோசிக்க தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோன்னா we can change the way we see it. புரியுதா? பெசிமிஸ்டிக் வேயா பாக்குற விதம் தான் தப்பு தவிர அப்படின்னு சொன்னா we can change the entire thing. So அந்த மாதிரி ஆமா என்னன்னா, இது ஜஸ்ட் மை ஒப்பீனியன். அது ஏன் அப்படின்னா, இப்ப நீ சிம்பிளா 3 வேளை சாப்பிடுறது வந்துட்டு சரியில்லை, 2 நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டா போதும் அப்படின்றத உன்னால நீ உன்னை நம்ப வைக்க முடியுமா? நான் பண்ணுவேன். Since you have like practiced it for 30 years, how difficult it would be for you ன்னு கேக்குறேன். அது கஷ்டம் தான் அது. ஆனா when something is like இதுதான் வந்து இட்ஸ் லைக் புட்டிங் யூ இன் a different situationல வந்து you will get fear a lot. ஏன்னா அதுல வந்து நல்லது நடக்குமா இல்லையா அப்படின்றது வந்து அந்த பயத்தினாலே நம்ம வந்து பண்ணாம இருப்போம். அன்லெஸ் you put it. சொல்லு. அதுதான் பண்ணணும்னு சொல்றேன் நான். I wanted me to do personally. ஆமா, இல்ல இங்கதான் வந்துட்டு இங்கதான் the importance of the thought originating to you is important நான் நினைக்கிறேன். இப்போ நானோ இல்ல ரித்தேஷோ இல்ல எம்கேவோ இந்த ஜேர்னலிங் எல்லாம் பண்ணுங்க சரியாயிடும் நாங்க சொல்லிட்டு போயிடலாம். பட் இஃப் யூ ஆர் நாட் கன்வின்ஸ்ட் அபவுட் த மெத்தட்ஸ், இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். that conviction should happen to you first, that you need to believe this will work for me. அது ரிலீஜியஸ் பிலீஃபா இருக்கட்டும் இல்ல கல்ச்சரல் பிலீஃப்ஸா இருக்கட்டும், நம்ம இந்த எபிசோட் த்ரூ அவுட்டா பேசின என்னை பிலீஃப் சிஸ்டமா இருக்கட்டும், இஃப் யூ ஆர் நாட் கன்வின்ஸ் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். பட் சொல்லு லைக் என்னன்னா அதுல வந்து ஃபினிஷ் பண்றது எப்படின்னா, we are not determined by the experiences, okay, but the meaning we give to them. சரியா? ஒரு விஷயம் நடந்துடுச்சு, அதுல இருந்து நீ என்ன எடுத்துக்கிறேன்றத அதுதான் வந்து உன்னோட லேர்னிங் பாயிண்ட். அதுல இருந்தா உன்னோட பிரான்ச் அவுட் ஆகுமே தவிர நீ பண்ணுமா வேணாமான்றது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எப்படி நீ என்ன எடுத்துக்கிற அப்படின்றது தான் வந்து முக்கியமான விஷயம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த எஃபர்ட்டே போடுவோம், ஜேர்னலிங் பண்றதுக்கோ இல்ல நம்ம சரியாகிறதுக்கோ இல்ல நம்ம ஹாப்பியா இருக்கிறத எதுவா இருந்தாலுமே அந்த தாட்ல இருந்து நம்ம எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பொறுத்துதான். ஒரு செல்ஃப் லவ் இருக்கணும்டா. அந்த செல்ஃப் லவ் இல்லைன்னா இது ஒரு ஃபேக்டருக்கே சீக் பண்ண மாட்டோம். அது வந்து இட் வில் ஜஸ்ட் லீட் டு கிளினிக்கல் டிப்ரெஷன். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு, நம்ம வந்து இதை கோப் பண்ணோம், we need to get out of it ன்னு ஒரு சின்ன ஒரு மைண்ட்ல ஒன்னு சொல்லுச்சுனாலே, you'll try journaling, you'll try to exercising, you'll try reading, you'll try all the things to do. ஏன்னா உனக்கு தெரியும் இட்ஸ் த ரைட் திங் டு டூ. ஆனா அந்த ஒரு தோன்றதே இனிஷியலா வந்து உனக்கு ஒரு செல்ஃப் லவ்வே இல்லை, நீ இந்த மாதிரி ஒன்னு மாத்தணும் இதை கோப் பண்ணணும்னே நீ தோணாம இருந்தனா, no amount of list of things that we state is going to help you. அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் வரும்போது இல்லாம ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லாத போதே கீப் மெடிடேட்டிங் ஆன் செல்ஃப் லவ், நாட் நார்சிசிஸ்டிக் inconsiderate self love. I'm talking about self love of taking care of yourself. Self love, kind of self love. அது வந்து ஒரு ஏன் இத நீ சொல்றது இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன்னா, that applies to any habit, that applies to any goals in your life. Exactly. If you're not convinced this is what you want, then what even if I am going to give the best tool for you for the coping mechanism, it will not work out for you. It's because useless. You're not seeking. So you need to believe in that. Okay, so இத பத்தி
எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரு philosophy வந்து ஸ்டோயிக் philosophy. ஓகே, ஸ்டோயிக்ஸ் வந்து எப்படி ஒரு காமான ஒரு செரீனான ஒரு லைஃப் எப்படி லீட் பண்றதுக்கு வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஓகே, அதுல சிலதை வந்து நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த திங்ஸ் வேர் நெகட்டிவ் விஷுவலைசேஷன். ஸோ ஒரு பிரச்சனை, எஸ்பெஷலி பிகாஸ் நம்ம இப்போ ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் டாபிக்ஸ்லாம் டச் பண்ணதுனால ஓவர் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங்லாம் இருக்குல்ல, அதே வந்து ஸ்டோயிக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் வேலை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, when they're aware that they're going to face a difficult situation, அதோட worst possible outcome வந்து சும்மா உட்காந்து இமேஜின் பண்ணிப்பாங்க. what will life be after the worst possible situation that could happen? அப்படி யோசிச்சு பார்க்கும்போது என்ன தெரியும்னா, இது நடக்கும், ஆனாலும் இதை தாண்டி நம்ம போகலாம், இது இவ்வளோ பெயின் தான் இருக்க போகுது, இது அப்படியே இருந்தாலும் அதுக்கப்புறமும் வாழ்க்கை இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்றத வந்து they sit and think about every negative thing that could happen. ஓகே, ஒரு ஆங்ஷியஸான விஷயத்த வந்து யோசிக்கும் போது ஒரு டவுன்வர்ட் ஸ்பைரல் போறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமான்னு தெரியல. பட் they use that negative visualization to understand that this is not everything there is. இன்னும் பல விஷயங்கள் இருக்கு லைஃப்ல அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சிச்சுவேஷனை வந்து இன்சிக்னிஃபிகண்டா ஆயிடும். when they actually face that situation, it feels like நான் நினைச்சது தானே இப்படிதான் நடக்கும்ட்டு, ஸோ இட்ஸ் ஃபைன் அப்படின்ட்டு மூவ் ஆன் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் என்ன வந்து அமோர் ஃபாட்டி. இது வந்து ஸ்டோயிக் விஸ்டம்ல எப்படின்னா லவ் ஆஃப் ஃபேட், அதுதான் கான்செப்ட். ஸோ லவ் ஆஃப் ஃபேட், வாட் எவர் ஹேப்பன்ஸ், இட் ஹேப்பன்ஸ், இட் ஹேப்பன்ட் அண்ட் தட்ஸ் ஹவு இட் இஸ். வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஆர் ஆஃப்டர் தி சிச்சுவேஷன்? வர்றதை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது, இதுதான் நடக்குது அப்படின்றத அக்செப்ட் பண்ணிட்டு அங்கிருந்து அதை வந்து அதை ரிவோல்ட் பண்ணாம, அதை ரிபல்லியஸா வந்து அதை ஆப்போசிட் வியூ எடுத்து இது ஏன் நடந்தது, எதுக்கு நடந்ததுன்னா யோசிக்காம, ஓ இது நடந்துருச்சு, ஏன்னா இட் ஆல்ரெடி ஹேப்பன், ரைட்? when you are in such a situation, it has happened. so what you can do from this point is what should be your focus. அப்படின்றதுனால அவங்க வந்து அந்த லவ் ஆஃப் ஃபேட் வந்து அவங்க ஒரு பெரிய கான்செப்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொரு விஷயம், டைகாட்டமி ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். பேசிக்கலி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, there are some things that are under your control and there are some things that can never be under your control. உன் கண்ட்ரோல்ல இருக்கவே முடியாது பல விஷயங்கள். அதை பத்தி நம்ம வரி பண்றதுனால எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போறது இல்லை, எக்ஸெப்ட் ஃபார் த நெகட்டிவ் எமோஷன்ஸ் தட் யூ ஃபீல் வென் யூ வரி அபவுட் இட். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய எமோஷன், நம்மளுடைய ஃபீலிங், ஹவ் யூ ரியாக்ட் டு அ சிச்சுவேஷன் இஸ் தி ஒன்லி திங் தட் இஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல். அதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும், அதில் தான் நம்ம ஒரு பாசிபிள் சேஞ்சை எடுத்துட்டு வர முடியும். இஃப் அ சிச்சுவேஷன் இஸ் பேட், if you can do something about it, if it is under your control, then your next step is taking steps to make it in a better way. அது இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ன்ற ஸ்டெப்ஸ் எடுக்கிறது. if a situation is absolutely out of your control, நம்ம என்ன கவலைப்பட்டாலும் அது எதுவுமே மாறப்போறது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி கவலைப்படுறது யூஸ்லெஸ்ஸான ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எனர்ஜி அண்ட் மென்டல் எஃபர்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்லாம் கொடுக்கும். மச்சான், இது புத்திஸ்ட் philosophy. ஆக்சுவலா புத்திஸ்ட் philosophy இது, if you can control something, do something about it, do it. if you can't do anything about it, stop worrying. That's it. அந்த வரிங்கிற விஷயம் தான் வந்து இப்போ வந்து இருக்கிறதுலேயே ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு எல்லாருக்குமே. ஓவர் திங்கிங் ஆங்ஸைட்டி காஸ் பண்ணுது, டிப்ரெஸ்டா ஃபீல் பண்ண வைக்குது. எனக்கு இதுல உங்ககிட்ட எல்லாம் கேட்கறதுக்கு ஒரு கொஸ்டின் இருந்தது. சொன்னது வந்து பைபிள்லயும் ஆக்சுவலி இருக்குது ஒரு கோட், லைக் வரி பண்றதுனால வாழ்க்கையில ஒரு நாள் கூட நீ எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கோம். கலாயா இருக்கும் அது. எனக்கு நம்ம ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் பேசுனதால எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு சைக்காலஜி ரெல்ம்ல இருக்கிறது. பிலாசபர்ஸ் வந்து அதை கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துருக்காங்க. ஐ நோட்டிஸ்ட் சம் philosophers saying
anxiety is a sign. It's a sign that something has to be changed in your life. வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம சரியா பண்ணல, ஏதோ ஒண்ணு வந்து தப்பா இருக்கு, அதை நம்ம மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு அலர்ட் தான் வந்து நமக்கு ஆங்ஸைட்டியா வருது. அதை நம்ம வந்து சிரிக்கிறேன், ப்ராசஸ் பண்ணணும். அப்ப புரியல, இப்ப புரியுதா? அதுதான். சோ அத வந்து நம்ம அதுல இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாம அதை டைரக்டா ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்றோமோ இல்லையோ, அதை ஹெட் ஆனா ஃபேஸ் பண்றதுதான் வந்து ஒரே வழி. புரியுதா சைமா? நீ சொல்ற ஒரு வார்த்தையும் பொக்குது. எனக்கு இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. இது வந்துட்டு கன்வென்ஷனல் மெத்தடா, சஜஸ்டட் மெத்தடா, ரெக்கமெண்டட் மெத்தடாலாம் தெரியாது. இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். இட் மே நாட் ஒர்க் டு யூ அஸ் வெல், ஆர் திஸ் ஹோல் தியரி மைட் நாட் சூட் யூ அஸ் வெல். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பர்சனலா ஏதோ ஒரு லாஸ் வருது, இல்லை யார் மேலேயோ ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குதுன்னா, அந்த பர்சன் மேல இருக்கிற கோவத்தை அப்படியே விட்டுட்டு மூவ் ஆன் ஆயிட்டு நம்ம போக முடியாது. அந்த கோவத்தை நீ ரிசால்வ் பண்ணாம மூவ் ஆன் ஆனா அது உனக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணுன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இட் குட் பி ஒரு லவ் ஃபெயிலியர் கேஸ் எடுத்துப்போமே, அந்த பர்சன் மேல தப்பு இருக்கு அப்படின்னா அந்த பர்சன் மேல தப்பு இருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகுறது வேற, அந்த பர்சன் மேல கோவத்தை வச்சுக்கிட்டு மூவ் ஆன் ஆகுறது வேற. அந்த கோவம் உங்களுக்குள்ள இருக்கிறதே இட் வில் பர்ன் யூ டவுன். It will make you a negative person. So I would not prefer to do that. அது ஒண்ணு. முடிஞ்ச அளவு அந்த person, they did it from their point of view. What they have done is right for them. என்ன ரெண்டு ஒத்து போல, ரெண்டு merge ஆகல. It was not some positive outcome மட்டும்தான் வரலையே ஒழிஞ்சு, they have decided something in their life which would make sense for them. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு if you move on, it will help you to completely forget them and actually move on. You don't have to move on with the grudge. It won't weigh you down. You will feel more free if you could somewhere find that maturity or find that peace in your mind where you can accept what the other person has done. அது நல்லதா கெட்டதான்னு ஆராயாம just accept this is what has happened. அவ்வளவுதான். இது வந்துட்டு என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். ரெண்டாவது வந்துட்டு நான் ஒரு பிலாசபி மாதிரி கூட இதை யோசிச்சுக்கோங்க, ஓகேவா? கோப்பிங் மெக்கானிசம் ஏன் நம்ம பண்றோம் அப்படின்னா, உங்க நார்மல் லைஃப்ல இருந்து ஏதோ ஒன்று மாறி இருக்கு, விச் புட்ஸ் யூ இன் அ வெரி அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன், விச் காசஸ் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, அந்த மாதிரி பாக்குறோம் இல்லையா? ஸோ எனக்கு வந்துட்டு ஓவர் டைம் எவ்ரி ஒன் வில், ஒரு ஏஜுக்கு அப்புறமா எவ்ரி ஒன் வில் ஹாவ் தியர் ஓன் கோப்பிங் மெக்கானிசம் தட் ஒர்க்ஸ். அதுக்கப்புறமா அந்த கோப்பிங் மெக்கானிசம் டைமோ ஸ்பேனோ வந்துட்டு சின்னதாயிட்டே இருக்கும். மேபி டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் might again put you back into a longer coping mechanism phase. But what I'm trying to say is, இந்த மென்டாலிட்டி வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு மச்சான், ஓகேவா? என்னன்னா, ஒரு லாஸோ, பர்சன்ஸ் லாஸோ, இல்லைன்னா உங்க வேலை போயிடுச்சு, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சது நடக்கல, இல்ல நீங்க எதிர்பார்க்கறது நடக்கல அப்படின்னா, you tried everything and still nothing happened. You're in a very uncomfortable situation அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கோங்க, ஓகேவா? நீங்க வந்துட்டு ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்க, அந்த டைரக்ஷன்ல போகும்போது நீங்க எதிர்பார்த்தது நடக்கல, ஓகேவா? இப்போ imagine you have opportunities to choose millions of direction, but while you are traveling in a direction, you can only travel in that direction. Now it didn't happen. It opens up a lot of possibility for you, so you could explore different directions. அந்த ஒரு மைண்ட் செட் வந்துட்டு, அந்த மைண்ட் செட் நான் ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் சொல்ல, even if you lose a job, probably that's one of the most neutral position you will get in your life. Exactly. When some loss is happening, that is when you can choose direction. The freedom to choose வந்துட்டு உங்களுக்கு கிஃப்டா கிடைக்குது. அப்போ you are full of potential.
Possibilities. You could probably try a new job. You can probably try a new company, a new role. If you lose a job, if you lose a person, then you can New way of life. நல்லா ரீஃப்ரேஸ் பண்ணணும்னா it is the best opportunity to reposition your life. ஆமா, So 100%. இந்த மென்டாலிட்டி எனக்கு இது வரைக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ எனிவே டவுன் த லேன் நம்ம வாழ்ற வரைக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வரும், ஆங்ஸைட்டி வரும், அதை நம்ம டேக்கிள் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் பாயிண்ட்டையும் நான் வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்துட்டேன்னா அடிச்சு தும்சம் பண்ணிடலாம், என்ன வேணாலும் நடக்கட்டும், பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. This being said, this could be a very outrageous, very aggressive way of coping methods, but it sort of worked for me இப்போ இருக்கிற ஃபேஸ்ல. ஓகே. ஸோ எனக்கு வந்து சில இன்ட்ரெஸ்டிங் கோப்பிங் மெக்கானிசம்ஸ் ஃப்ரம் மை பர்சனல் லைஃப் தட் ஐ ஹவ் ஐதர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர் டன் மை செல்ஃப், அதை பற்றி சொல்கிறேன். அண்ட் நான் ப்ரெவலண்ட்டாகவும் வந்து பார்க்குறேன், வேற மற்றவங்க கிட்ட பேசும்போதும் அந்த மாதிரி விஷயங்கள் கேட்குறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பவுன்ஸ் இட் ஆஃப் யூ கைஸ். ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பீயிங் த விக்டிம், ஒரு விக்டிம் மென்டாலிட்டி, ஒரு விக்டிம் மைண்ட் செட், ஸோ தட் யூ கேன் அவாய்ட் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ். நான் வந்து பாவம், நான் பாருங்க கஷ்டப்படுறேன், எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்ட்டு என்ன நான் வந்து ஒரு விக்டிமாவே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்து பல நேரங்களில் வந்து செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நான் வந்து விலகி இருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணியிருக்கு. நான் அதை பண்ணியிருக்கேன். அன்டில் ஸோ என்னடா ஸ்லோ கிளாப் பண்றீங்க? புரியுற வரைக்கும் ஸ்லோ கிளாப் பண்ண மாட்டேன். ஓகே, புரிஞ்சிருச்சு. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் லைக் ஷூட்டுக்கு கரெக்டா வராம இருக்கிறது, அந்த மாதிரி கூட. ஓகே, ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்டேன். இருக்கலாம். அது நீயா கூட இருக்கலாம். சரி, ஓகே. ஒரு விக்டிமாவே தன்னை காமிச்சுக்கிறது, எனக்கு இத்தனை சுமைகள் இருக்கு, ஆல்ரெடி இத்தனை கஷ்டங்கள் இருக்கு, இதெல்லாம் தாண்டி நான் இதையும் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்றதெல்லாம் நான் வந்து பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ஹெல்த் சிச்சுவேஷன் இருந்தது, நான் அதை யூஸ் பண்ணியே வந்து நான் பல நாள் வந்து ஒரு என்ன சொல்றது, பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருந்து நான் வந்து விலகி இருந்திருக்கேன். பட் லைஃப் இன்னெவிட்டபிளி இஃப் யூ டோன்ட் சூஸ் யுவர் சாக்ரிஃபைசஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதுவே வந்து ஒன்று தூக்கி தலையில வச்சிரும். அது கொஞ்சம் ப்ரெஷர்ல இருந்து தான் அதுக்கப்புறம் வெளியில வர சிச்சுவேஷன் எனக்கு வந்தது. இன்னொரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ஒரு விஷயத்த நம்ம கிட்ட போகாம அவாய்ட் பண்றோம். ஓகே, எனக்கு இதுல வந்து 2 விதம் தோணுச்சு. ஒன்று வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஓகே, நான் இதை பண்ண ஆரம்பிச்சேன்னா இதுல நான் வந்து தோத்துருவேனா, எல்லாரும் அசிங்கப்படுத்திடுவாங்களா, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களா, இதுக்கு நான் வந்து ஏத்த ஆளா அப்படின்னு தெரியாமே எனக்கு வந்து வர சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல வராம இருந்தாலே நல்லா இருக்கும், இதை நான் எடுக்காமே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல விஷயங்களை அவாய்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒர்க் பண்ற இடத்துக்கு நான் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி வரும்போது கூட என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணிட்டு நான் என்ன கேட்டேன்னா, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நான் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் என்னால பண்ண முடியுமான்னு தெரியல, என்ன தப்பா ஆள் எடுத்திருக்காங்க இந்த வேலைக்கு, பேசாம நான் வந்து ஓரமாவே இருந்துட்டு போயிடுறேன். ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆர்டிஸ்ட், ஒரு ஸ்ட்ரகிளிங் போட்டோகிராஃபர் ஸ்டீரியோ டைப்புக்குள்ளேயே இருந்துட்டு நான் கஷ்டப்பட்டு உழைச்சி இது பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துடுறேன் அப்படின்ட்டுலாம் வந்து நானே யோசிச்சிருக்கேன். அது வந்து நானே பண்ணது. நான் பார்த்த சில இதுக்கு அப்படியே எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஃபியர் ஆஃப் சக்சஸ், ஃபியர் ஆஃப் ஃபைனலி கெட்டிங் வாட் யூ வாண்ட். ஒரு விஷயம் வந்து நல்லா போயிட்டு இருக்கும், நல்லா தான் போயிட்டு இருக்கு, அது நல்லா இருக்கிறதே வந்து எப்படி இருக்கும்னா, இது என்ன இவ்வளவு நல்லா நடக்குது, ஏதோ ஒண்ணு நடக்குது, இது இவ்வளவு நல்லா இருக்குன்னா வந்து கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாமளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறத வந்து சில பேர் பண்றத நான் பார்த்திருக்கேன். அத நல்லாதான் இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே, அதுல வந்து அது என்னன்னு எனக்கு அதை பின் பாயிண்ட் பண்ண தெரியல. பட் இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் சாபட்டாஜ். நம்மளே வந்து சக்சீடிங் இன் வாட் வி வாண்ட், நமக்கு தேவையானது கிடைக்க போகுது அப்படின்ற சிச்சுவேஷன்ல அதுதான் நமக்கு தேவை, அதுக்காக உழைச்சிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம், கிட்ட வரும். ஆனா அது கிடைச்சிட்டா ஏதோ ஒரு பயம்,
இதை நான் எப்படி வச்சு காப்பாத்திக்கிறதுன்ற பயமா, இது எந்த மாதிரி இதுக்கப்புறம் இருக்க போகுதுன்ற பயமா, என்னன்னு தெரியல. அது கிட்ட வரும்போது அது கிட்ட இருந்து அப்படியே ஒதுங்கிடுவோம், விலகிடுவோம். அந்த இந்த ரெண்டு ரெண்டு விஷயமும் பெர்ஸ்பெக்டிவ்லுமே ஒரு சொல்யூஷன் தான் பாத்தியா? ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு Exactly. சொல்யூஷன் தான். ஒரே To சொல்யூஷன் தான். go ahead. Go ahead. To Exactly. go ahead and do it. And do அது it. வந்து எனக்கு நான் இதுக்கு ஒர்த்தா அப்படின்னு யோசிக்கிறதா இருந்தாலும் சரி, இது எனக்கு கிடைக்குதா அப்படின்றது யோசிக்கிறதாலும் சரி, ரெண்டுத்துக்குமே சொல்யூஷன் டு டூ இட். Yes. நீ சொன்னது எனக்கு என்னன்னா சொல்யூஷன். இல்ல சொல்லுடா, எனக்கு உனக்கு வந்து என்னடா? சொன்ன உடனே அட்லரியன் கான்செப்ட் வந்து ஞாபகம் வந்துருச்சு. சரியா? ஆ. ஒண்ணு வந்து என்னன்னா, இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் வந்து எப்போ வரும்னா, நீ பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அது ஒரு எக்ஸ்கியூஸாவே நம்ம கொடுப்போம். ஏன் கொடுத்துட்டேன்னு, இதுதான் எனக்கு அப்பவே தெரியுமே அப்படின்னு சொல்லலாமே அப்படின்றதுக்காகவே இந்த எக்ஸ்கியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு கூட அவங்க வேணாம் அப்படின்னு சப்கான்சியஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கறனால இதுல ஒரு கொஞ்சம் ஸ்லைஸ்ட் அப்ப தான்டா பாக்கணும். இது வந்துட்டு ஒரு ஜென்ரிக்கா அப்ரோச் பண்றதோட ஒரு ஸ்லைஸ்ட் அப்ரோச் வச்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு ஈவெண்ட் நடந்தோன்னே உனக்கு வந்துட்டு யூ வில் ஹாவ் வெரி லோ செல்ஃப் எஸ்டீம். ஓகேவா? யூ வில் ஹாவ் வெரி லோ கான்ஃபிடன்ஸ் இன் த வே யூ ஆர். அப்போ நீ இதை பத்திலாம் யோசிக்கிறது இட்ஸ் அ வெரி நேச்சுரல் திங் டு ஹேப்பன். பட் அதுல ஸ்டக் ஆகுறதுன்றது இட்ஸ் யுவர் ஆப்ஷன். ஆமா, யூ கேன் சூஸ் டு பி ஸ்டக் இன் தட் ஸ்டேட் ஆர் மூவ் ஆன் ஃப்ரம் தட் ஸ்டேட். ஆனா அந்த ஸ்டேட்டை மிஸ் பண்ணி அந்த ஸ்டேட்டை ஸ்கிப் பண்ணாமலாம் யூ வில் நெவர் கம் டு அ நார்மல் லைஃப் அகேன். யூ ஹாவ் டு கோ த்ரூ தட் ஃபேஸ். You can never skip those phases. But the option is yours if you want to be stuck in that phase or if you want to move on to the next or come back to the normal life. அது வந்துட்டு it's totally up to you. ஸோ இந்த ஃபியர் ஆஃப் சேஞ்ச் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நம்ம ஒரு கம்ஃபர்ட்ல இருந்துட்டு புதுசா இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் எம்கே, நீ சொன்ன பாயிண்ட்டுக்கு அந்த சக்சஸ் கிட்ட வர அந்த ஃபியர் ஆஃப் சக்சஸ் வருதுன்னு சொன்னல, அதுல வந்துட்டு ரெண்டு விஷயம் என்னோட இன்புட் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஒண்ணு வந்து அந்த சக்சஸ் அட்டைன் பண்ணிட்டோன்னா வாட்ஸ் நெக்ஸ்ட்ன்றது தெரியாம இருக்கும் நிறைய பேருக்கு. அந்த ஃபியர் தான் வந்துட்டு சக்சஸ் கிட்ட வர they will try to push success away from them. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு ரன்னிங்ல இருந்து எனக்கு தெரிஞ்சது மச்சான். ஓகேவா? நான் 10 கிலோமீட்டர்ஸ் ஓடுவேன். 10 கிலோமீட்டர்ஸ் ஓடும் போது வாட்ச் பாத்துக்கிட்டே ஓடனேன்னு வையேன், என் மைண்ட் எனக்கு அகேன்ஸ்டா வேலை செய்யும். 7 கிலோமீட்டர்ஸ் ஒரு 9th கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டேன்னு வையேன், இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்கா, வேணும்னே என்ன அறியாமையே என்னோட பேஸ் கம்மியாகும். இட்ஸ் கால்ட் ஃபெட்டிக், சக்சஸ் ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க. You mind realize that you're going to finish 10k, so it will say this is your limit, you have reached your limit, so your energy is declining ன்னு சொல்லி உன்னை ஸ்லோவா ஓட வைக்கும். அதுக்காகவே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா 10kக்கு ஒரு 13k பிராக்டிஸ் பண்ணுவாங்க, ஒரு 11k பிராக்டிஸ் பண்ணுவாங்க, ஒரு 12k பிராக்டிஸ் பண்ணுவாங்க. This reminds me about a video that I sent to you guys earlier where it says being idealistic will what makes you a realistic person. ஆமா, You need to be idealistic so that you will be realistic அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. விக்டர் ஃப்ராங்கல் நம்ம தல. விக்டர் ஃப்ராங்கல். Yeah, sorry MK. I thought it was very relevant to what you said, the fear of success. அதனால தான் சொன்னேன். எஸ். ஸோ அதான் அந்த அவாய்டிங் த சிச்சுவேஷன் வந்து இப்போ இட்ஸ் ஐ திங்க் பீப்புள் ஜென்ரலி வைட் ஸ்ப்ரெட்டா வந்து பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது இப்பெல்லாம். கம்ஃபர்ட் வந்து ரொம்ப யூனோ இட் நெவர் அந்த மூவ்மெண்ட் இல்லாம ஸ்டாக்னண்டா ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளா இருக்க இட் பிகம்ஸ் அ பெயின் அட் சம் பாயிண்ட் அண்ட் இட் மைட் பிகம் டூ லேட் பிஃபோர் வி யூனோ ஆக்சுவலி have options, have choices to make. அந்த டைம் டிலே நம்ம அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். அந்த லாஸ் ஆஃப் ப்ரெஷியஸ் டைம், யுவர் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் இயர்ஸ், அது எல்லாத்தையும் வந்து இது அப்படியே சாப்பிட்றோம். நமக்கு அது எங்க போகுதுன்னே தெரியாது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஜஸ்ட் கோ ahead and face things head on. ஏன்னா it all comes to you saying I'm done with this. அதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது, என்ன மெத்தட்ஸ் எடுக்கிற, everything is true. But then you can move to the next phase only when you're 100% convinced. When you're convinced you're done with this, you want to go to the next thing in your life. But I feel the depth of what you said. There's like different stages in dealing a loss, and then every stage could be எவ்வளவு நேரம் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்ன்றது it could be individualistic.
but the choice to move to the next and the need to go to the next, அது வந்துட்டு I think it's important because as you said, you will lose a lot of opportunities. You will not realize you're having precious opportunities in your hand. Yeah. Precious opportunities, your lifetime opportunities in your hand, while you're being stuck with something that you cannot change. And there's a lot of things that you can change, and you'll be missing all those things. I'm saying it not just for a loss in relationship. It could be a simple, நானும் நீயும் பேசிட்டு இருக்கும் போது நீ எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம், எனக்கு பிடிக்காத ஒரு கான்செப்ட சொல்லியிருக்கலாம். நான் அதிலே ஸ்டக் ஆனேன் அப்படின்னா என்னால கான்வர்சேஷன்ல கூட அர்த்தத்துக்கு போக முடியாது. growth mindset பேசிக்கா இருக்கணும். And all being said, I think it's very important everyone gets the moral support at the very initial stage. Love and that support system is very important. Self-love, if you're a very strong-willed person, I think self-love will just make that happen. Moral support ஒரு ஃபேக்டர் இருக்கு மச்சான். Moral support sometimes என்ன ஆகுதுன்னா, people who get moral support get used to it. They get used to it விட they depend on it and not deal with the situation. That's true. அந்த moral support வந்து இருக்கும்போது you need to use that moral support to as a ramp, or a ramp use as a ramp. Yeah. அப்படியே ஒரு போட் பண்ணி அந்த ரேம்ப் வந்து ரொம்ப முக்கியம்னு நான் சொல்ல வரேன். That's one of the reasons why everyone needs a nice morals or a support system you should have in place. சில பேர் ரேம்ப் இருந்துமே ஏற மாட்டேன்னு சொல்லுவாங்க. ரேம்ப் வந்துட்டு அப்படியே சுத்தி அடுக்கி இருக்கும், கல்ச்சர் சுத்தி இருக்கும். நீ என்ன டைரக்ஷன்ல வேணாலும் வாடா, ரேம்ப் இருக்கு அப்படின்னு வாங்க. நான் வரமாட்டேன், நான் ஏன் வரணும், நான் இங்கதான் நிப்பேன் அப்படின்னுவாங்க. அது I can understand where it's coming from. To the jokes apart, for a genuine, it's more like I'm done. I don't have energy to deal with this again. I don't want to come back to this normal life. I agree. I kind of acknowledge that feeling. But idella solliyo, if you have the will to move on with your life, if you make that one thought your own thought, saying I want to see what's next in my life, that is the answer for everything. நீ என்ன கோப்பிங் மெக்கானிசம்ஸ் வேணாலும் எடுத்துக்கோ, ஓகேவா? But you need to start with saying I want to know what's next in my life. I am done with this. இப்போ I want to know what's next நீ சொல்றல, அது ஒரு மென்டல் ப்ராசஸ் டு நோயிங். ஓகே, இதுல வந்து ஒரு செக்வே எடுத்து நான் வந்து கார்ல் யங் வந்து சொன்னதை நான் வந்து சொல்ல போறேன். அவர் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா கடைசியில ஒரு ஸ்டேபிள் சைக்கி, ஒரு மென்டல் ப்ராசஸ் ஸ்டேபிள் சைக்கி வச்சுக்கிறதுக்கு சிம்பிளா வந்து ஆக்கி ஒரு சொல்லியிருக்காரு. ஓகே, he divides the mind and divides the psyche into first mind, intellectual, masculine. ஓகே, அடுத்து emotional, the heart, feminine, and then the body. இந்த 3 ஃபேக்டரா வந்து கேட்டகரைஸ் பண்ணிட்டு, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து your mind, brain, the masculine energy, the intellect, and the heart, emotional energy, the feminine energy, ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் ஒண்ணா ஆக்கு. Make it into a single functional unit. It could be different units, but then functionally it could act as one. அப்போ வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்காது. So your brain, the mind and the emotion, the brain and the heart, make it functionally one unit. And then once that happens, the second step is your body, a tool to act out the psyche in the physical world. So the body use பண்ணி act it out. So when you act it out, that will start changing things. And the last and the final point that he makes, and he emphasizes on this, is act it out consistently. It's easy to do it once and leave it. So acting it out consistently, basic psyche, forming the mind and the brain, mind and the heart psyche as functional unit, acting it out, and then acting it out consistently.
is how you can have a stable psyche and a stable mental process and a stable way of living. இது வந்து கார்ல் யங் சொன்ன ஒரு விஷயம், ஒரு ஃபேக்டர் எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. And it was very simple to follow too. Although you can argue it's easier said than done, but you have a blueprint, at least a simplistic blueprint of something that we already know, that already exists, but then ஒரு ஈஸியா கேட்டகரைஸ் பண்ணி சொல்லும் போது you can use it as a utility to make changes in your life to bring about that change. பேசிக்கா அதுலதான் என்னோட இதை நான் கன்க்ளூட் பண்ணுவேன். Okay, I wanted to add something to this conversation. Okay, there are some people who I know, I have been in this situation where நம்ம சொல்ற இந்த எந்த கோப்பிங் ஸ்ட்ராட்டஜியும் வந்து லைக் ட்ரை பண்றதுக்கு கூட ஒரு புஷ் இல்லாம இருந்த சிச்சுவேஷன்ஸ் எனக்கே இருந்திருக்கு. ஓகே, அண்ட் எனக்கு தெரிஞ்ச பல பேருக்கு இருக்கு. ஸோ டு தெம் ஐ வாண்ட் டு just say something about ஒரு French philosopher Albert Camus. Okay, his philosophy is called absurdism. Basically absurdism arises out of a conflict. And the conflict என்னன்னா, human beings-க்கு வந்து ஒரு inherently we are born with the need to search for meaning, but we deal with a universe, nature, that is absolutely indifferent to our search or need for meaning. இதுக்கெல்லாம் ஒரு மீனிங் இருக்கா, இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கா, இந்த வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கா அப்படின்லாம் யோசிக்கிறவங்களுக்கு absurdism is a very beautiful way of looking at life. In the search for meaning and the indifference of the universe collide ஆகிற இடத்துல தான் நமக்கு வந்து இந்த the absurd world அதில் தான் நம்ம இருக்கோம். ஓகே, so any act, anything that you do that is stopping you from exist ஆகாம இருக்கிறதுக்கு, basically from taking your life or killing yourself or suicide, to people who have contemplated it, any single thing that you do that is not killing yourself is a step forward. That is how you accept the absurdity of life, and even after understanding the absurdity you still want to live. That is a very very profound thing according to me. காலையில எழுந்ததுக்கு அப்புறம் ஓகே சாப்பிடலாமா அப்படின்னு யோசிக்கிறதே வந்து இஸ் அ பாசிட்டிவ், இட்ஸ் an affirmative thing towards life. It says that you want to live life. So every small thing that you do is significant. Don't stop taking small steps. It is worth it. This life is all we've got, and it must be loved. Life should be loved. MK, I urge you to say something more with respect to what you said. On additional note la neene na solnonu aasapadren, the Sisyphus and Albert Camus' perspective on Sisyphus, and explain what Sisyphus is and his character and the whole process, and Albert Camus la mudi. Okay, fine. So there's this book written by Albert Camus called The Myth of Sisyphus. அதுல வந்து அவர் வந்து லைஃபோட லவ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு, how to deal with the absurd world அப்படின்ட்டு. ஓகே, so basically Sisyphus is a character who cheats death. The god of death வந்து சீட் பண்ணி வாழறதுக்கு அவ்வளோ ஆசைப்பட்டு he escapes death. ஸோ இதை தெரிஞ்ச காட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு பனிஷ்மெண்ட் தராங்க. பேசிக்கலி he is sent to the underworld where he has to roll up a huge boulder. ஒரு பெரிய ராக்கை வந்து ஒரு ஹில் மேல வந்து ரோல் பண்ணி எடுத்துட்டு போகணும். அவர் ரோல் பண்ணி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் every single day it rolls back down. He is to eternity, he is doomed to do this one act again and again every day for until the end of time. Okay, that is his punishment for escaping death.
But what Sisyphus ends up doing is he does it every day. இது எல்லாரும் வந்து ஒரு நெகட்டிவ் விஷயமா தான் பார்த்துட்டு இருந்தாங்க until Albert Camus in his book said, in the end one must imagine Sisyphus happy அப்படின்ட்டு. It does not matter how absurd his actions are. நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே in some sense absurd தான். Okay, that person, Sisyphus rolling the boulder up the hill itself is an act of rebellion against the gods, is an act of rebellion for life. Albert Camus imagined Sisyphus happy. அது ஒரு பாயிண்ட்லெஸ் விஷயமா இருந்தாலும், அது ஒரு அப்சல்யூட்லி ஒரு அப்சர்டான ஒரு விஷயமா இருந்தாலும், இட்ஸ் த சேம் டாஸ்க் அகெயின் அண்ட் அகெயின் ஃபார் இட்டர்னிட்டி. அப்படி இருந்தாலும், அது ரெப்படேட்டிவா இருந்தாலும், ஜஸ்ட் தட் ஆக்ட் இட் செல்ஃப் இஸ் இனஃப் டு மேக் ஹிம் ஹாப்பி அப்படின்றது தான் வந்து Camus concluded the essay or the book with. So whatever action you're doing, anything that you do that is making a step towards life, embracing life, is a significant action, is a significant step. So please keep doing Keep this. going. Keep going. Don't Keep think too much. Life is beautiful. Whatever you do, as long as you keep moving, that's all it matters. That's all it matters. No. நான் வந்து ஒரே ஒரு கோட் மட்டும் கடைசியா சொல்லி முடிக்கலாம்னு பாக்குறேன். மேன் சர்ச் ஃபார் மீனிங் விக்டர் ஃப்ராங்க்லின் சொல்றது, everything can be taken from a man, but one thing, the last of the human freedoms, to choose one's attitude in any given set of circumstances, to choose one's own way. ஸோ அந்த ஆட்டிடியூட் வந்து நம்ம என்ன சூஸ் பண்றோம் அதுல இருந்து அப்படின்றது தான் வந்து நம்மளோட ஃப்ரீடமே. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது Okay guys, Let's call I it a think wrap. we have come to the end of the Yes. discussion. என்ன சரி, சைமா, மச்சான், ஒரு இந்த எபிசோடுக்கு பதில் அவனை கூப்பிட்டு வச்சு செருப்ப சாணியில முக்கிய அடிச்சிருக்கலாம் இல்ல மச்சி. இல்ல, இது நல்ல விஷயம் 10 தான். minutes. மச்சான், ஒரு 10 minutes break எடுத்துட்டு ஒரு கொஞ்சம் வார்ம் டவுன் பண்ணிக்கலாம். முத்துக்கா சிரிக்கும் என கால் இருக்கா? Right. கூல் டவுனையும் வார்ம் அப்பையும் மிக்ஸ் பண்ணி வார்ம் டவுன் புதுசா ஏதோ சொன்னான்டா அவன். இல்ல, ஆக்சுவலி வார்ம் டவுன் தான் அது. அது எப்படின்னா, வார்ம் டவுன் வந்து அந்த இன்டென்ஸ் ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் ஒரு ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க. அது வந்து அவ்வளவு இன்டென்ஸா இருக்காது. ஏய் இல்லடா, கோச்சிங் யோசிச்சு பாரு. டேய் மயிர், இப்படி யோசிச்சு பாருடா. நீ பேட்மிண்டன் ஆடும்போது சூடா இருப்பியா, அதுக்கப்புறம் உன்னை வந்து அப்படியே ஃப்ரீயா விட்டுற மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது சின்ன ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க. எப்படி நம்ம வார்ம் வந்துட்டு அப்புக்கு அசோசியேட் பண்றோம், கூல் டவுன் இவன் யாரா இவன்? அது உர்றா.